சார் ஹாய் சார். சொல்லுங்க வைஷ்ணவி மேம். ஹலோ கேக்குது, சொல்லுங்க. சார் நான் வந்து இங்க இது சிலபஸ் கம்மியா இருக்கு, அப்புறம் சீக்கிரமா வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் எடுத்தேன். ஓகே, நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறாங்க. 1 இயர்ல நிறைய எக்ஸாம் வருது. ட்ரீம் சார் பேங்கிங் ஃபீல்டு ராஜி மேம் அனுப்பியிருக்காங்க. சப்ஜெக்ட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்களோ? ஆமா சார். ஓகே ஓகே ஓகே, ஏமாத்திட்டாங்க என்ன நம்மளை. சப்ஜெக்ட் கம்மி தான், உண்மைதான், கம்மி மாதிரி. அது பார்த்தீங்கன்னா சரி, ரிசல்ட்டு சீக்கிரம் வந்துடாமா. நல்ல ஆக்சுவலாக நல்ல ஃபீல்டு, நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது மோசமான ஃபீல்டு அப்படி கிடையாது, நல்ல ஒரு ஃபீல்டு. சரியா? பட் இந்த எக்ஸாம் என்னது எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிடணும். பேங்க் எக்ஸாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம் நீங்கள் என்ன தெரியணும்னா, பேங்க் எக்ஸாம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஸ்டேட் எக்ஸாம் கிடையாது, இது ஒரு சென்ட்ரல் எக்ஸாம். சரியா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நல்லா புரிஞ்சுக்கிடணும். இது ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் வந்துட்டு தமிழ் மீடியமில் படிச்சிருப்போம். மேம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்கள், நான் பேசும்போது நீங்கள் மியூட் பண்ணிக்கிறீங்க சரிங்களா? ஏன்னா அப்போ தான் அந்த பேக்ரவுண்டு இதாகாது. ஸோ நிறைய பேர் நம்ம தமிழ் மீடியமில் படிச்சிருப்போம், கரெக்டாக? தமிழ் மீடியமில் படிச்சிருப்போம், இங்கிலீஷ் மீடியம் இருப்போம், சிபிஎஸ்சி ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நம்மளுடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, ஸ்டடி அப்படியே புக்கில் இருக்கிறது அப்படியே வரும், ரோட் லேர்னிங்கு மனப்பாடம் பண்ணணும், இல்லை அதே சமம் வரும், அதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாமில் ரெப்ளிகேட் பண்ணணும். இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்டடி மெத்தடாக இருக்கும். சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது. நீங்கள் சிபிஎஸ்சி புக்கோ இல்லை சிபிஎஸ்சி டெஸ்ட்டோ ஏதோ சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அது இப்படி இருக்காது. சரியா? ஸோ சிபிஎஸ்சி கம்ப்ளீட்டாக வேறு. ஏன் இது சிபிஎஸ்சி மாதிரி, ஏன் சிபிஎஸ்சியை நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, நம்ம பேங்க் எக்ஸாம் வந்துட்டு சிபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி தான். பேங்க் எக்ஸாம்ங்கிறது எதை மாதிரி தான்? சிபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ், நீங்கள் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதை முதல்ல மண்டேல ஏற்றிக்கிறது நல்லது. இந்த எக்ஸாம் ஈஸி கஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் முன்னாடி முதல் விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, இந்த எக்ஸாம் வந்துட்டு இட் இஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் மனப்பாடம் பண்ணுற பாட்டே இல்லையா அப்படின்னா, மனப்பாடம் பண்ணுற பாட்டு இருக்குது, ஆனால் மெஜாரிட்டி பார்ட் வந்துட்டு புரிதல் தான். மெஜாரிட்டி பார்ட் வந்துட்டு உங்களுக்கு புரிதல் தான், மெஜாரிட்டி பார்ட் உங்களுக்கு கான்செப்ட் தான். சரி, திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தால் வந்துருமா சார் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, கான்செப்ட் தான் அதிகம். அப்போ இதை தான் நீங்கள் மனசில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிடணும். நான் எதை மனப்பாடம் பண்ணி அப்படியே ஸ்கூலில் படித்த மாதிரி காலேஜில் படித்த மாதிரி இங்கே நான் படிக்க முடியாது, படிக்கக்கூடாது. நம்ம படிக்கிற மெத்தடாலஜி எதை சுற்றி இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு அது புரியுதோ புரியலையோ அது மேட்டர் கிடையாது, மண்டைக்குள்ளே போகுதோ போகலையோ மேட்டர் கிடையாது, அதை வச்சு நான் யோசிக்கலையோ மேட்டர் கிடையாது. எக்ஸாமில் நான் போயிட்டு அதில் இருக்கிற வரியாக எழுதணும், அதுதான் மேட்டர். அப்படிங்கிறது தான் நம்மளை இவ்வளோ நாள் ஸ்கூல் காலேஜில் சொல்லியிருப்பாங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. சரி, இப்போ ஒருவேளை சில பேருக்கு எனக்கு இது தெரியாமல் இருக்கலாம், நான் அதையும் சொல்லிடுறேன். நான் வந்துட்டு 8 இயர்ஸ் 2018 கிளாஸ் எடுத்திருக்கேன், 8 வருஷம் தாண்டி பேங்க் எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுத்துருக்கேன். 2019 நான் எஸ்பி கிளியர் பண்ணியிருக்கேன், குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்கேன், 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், கரெக்டாக குரூப் 4 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு டெத்து, அதனால் அங்கே போயிட்டு அதிலே லேட் ஆகிடுச்சு, அதனால தான் பதட்டம். ஸோ கொஞ்சம் அதை ஒன்று மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, சரியா? ஸோ இன் அண்ட் அவுட்டாக 2018 இந்த எக்ஸாமை கண்டினியூஸாக நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், கிளாஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். 8 வருஷமாக கிளாஸ் எடுத்திருக்கேன், பேங்கிங் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த விஷயத்த மண்டையில் நல்லா ஏற்றிக்கிடுங்க. நீங்கள் எங்கேனாலும் படிங்க, எப்படினாலும் படிங்க, பட் இதை மண்டையில் ஏற்றிக்கிடுங்க. புரிதல் தான் முக்கியம். சரி, நம்ம எக்ஸாம் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். இந்த மாதிரி சேலரி, நல்ல சேலரி, ஆக்சுவலாக பேங்க் ஒர்க்கில் இருக்கிற சேலரி வந்துட்டு பயங்கரமான ஒரு சேலரி தான். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்லி மினிமம் உங்களுக்கு 6 எக்ஸாம்ஸ், குறைஞ்சது 6 எக்ஸாம் வச்சுருவாங்க, உடனே ரிசல்ட் போட்டுருவாங்க.
உடனே ரிசல்ட் போட்டுருவாங்க. அது எல்லாமே உண்மைதான். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, எனக்கு பேஷன் அப்படின்ட்டு, எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாரு. பேரண்ட்ஸுடைய ட்ரீமு, லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சேலரி, டிஎன்பிசி செட் ஆகலை. சரி, என்ன காரணங்கள்னாலும் இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது, சரியா? பட் கூட சேர்ந்து உங்களுக்கு இந்த எந்த காரணம் இருந்தாலும் அந்த கூட சேர்ந்து அடிஷ்னலாக ஒரு விஷயம் இருக்கணும். என்ன அப்படின்னா, இது மேலே ஒரு தீராத, தவிர்க்க முடியாத, அதாவது முடிவு வராத ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். ஒரு பேஷன் இருக்கணும், சரியா? ஒரு விருப்பம் இருக்கணும், சரியா? நான் ஒரு லைன் எழுதுறேன், இந்த லைனுக்கு நீங்க மீனிங் சொல்லுங்க. ஸ்கூல்ல வந்துட்டு, ஸ்கூல் காலேஜ்ல வந்துட்டு இது ரொம்ப மிஸ் ஆயிடுதுண்ணே. இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். சும்மா மீட்டை எடுத்து விட்டு சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த விஷயத்த நம்ம சந்தோஷமா பண்றோமோ, இன்டர்மீடியன்ட்னாலும் பரவாயில்லங்க. நீ பாருங்க, இன்டர்மீடியன்ட்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் பண்ணீங்கனாலும் அதை இன்ட்ரெஸ்டோட பண்ணணும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் இப்போ நான் கிளாஸ் எடுக்கேன், நான் விருப்பமே இல்லாமல் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டோட கிளாஸ் எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதே மாதிரி நான் இருக்கேன், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, இன்னொரு வாத்தியார் இருக்கார், பயங்கர இன்ட்ரெஸ்டாக பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுறாருன்னா வித்தியாசம் இருக்கும்ல. அதே வித்தியாசம் உங்களுக்கு படிக்கிறதுலையும் இருக்கும். விரும்பி இது வேணும்னு ஆசைப்பட்டு ஒரு வெறியோட, தீராத காதலோட இதை தொடர்ந்து ஒருத்தன் போறான் பார்த்தீங்களா, அவன் நம்மளோட நல்லா படிப்பான். முதல்ல நான் வளர்த்துக்க வேண்டியது, நான் சம்பளத்துக்காக தான் போகிறேன், அம்மா அப்பா சொல்லி தான் போகிறேன், எக்ஸாம் சீக்கிரம் வரும் தான் போகிறேன், எல்லாமே சரிதான். ஆனால் இதுதான் முடிவு, சரியா? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஏதோ பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படி விட்டுறக்கூடாது, சரியா? ஸோ இந்த எக்ஸாம் நல்ல எக்ஸாம், சேலரி நல்ல சேலரி, நீங்கள் ஒன் டைம் சிங்கிள் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னால், அதாவது சொன்னால் இதாக ஆகாது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு 5 கோடி ரூபா தரேன், நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் 5 கோடி ரூபா தரேன். நீங்கள் படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? 5 லட்சம் இல்லை, 50 லட்சம் இல்லை, 5 கோடி ரூபா தரேன்னு சொல்கிறேன். நீங்கள் படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக படிப்பீங்க. ஏன் படிக்கீங்க? பாஸ் ஆகுங்க, நான் உங்களுக்கு 5 கோடி ரூபா தரேன்னு சொல்கிறேன். பாஸ் ஆனா உங்களுக்கு 5 crores தரேன் அப்படிங்கிறது. படிப்பீங்கல்ல? இந்த வேலையுடைய வேல்யூ அவ்வளோங்க. உங்களுடைய மொத்தம் நீங்கள் ஒரு 30 வயசுல உள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க, 30 வருஷம் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 60 லட்சம் 60 லட்சமா 6 லட்சம் சம்பாதிக்க மாட்டீங்க? தப்பாக கணக்கு போடுறேன், 6 3 சார் 18, ஒரு வருஷத்துக்கு 30 வருஷம், 30 வருஷம்னா 150, 50 லட்சம் வரணும். 5 லட்சம் இல்லையடா, அடப்பாவி. சரி, வருஷத்துக்கு 5 லட்சம்னா எவ்வளோ? வருஷத்துக்கு 5 லட்சம், 50 லட்சம், 1.5 கோடி. வருஷத்துக்கு 5 லட்சம் கிடையாது, வருஷத்துக்கு 15, வருஷத்துக்கு 20 லட்சம். வருஷத்துக்கு 20 லட்சம்னு வச்சுக்கிடுவோம், சரியா? இது போக போக இன்க்ரீஸ் ஆகும். முதல்ல 6 லட்சம் வரும், நம்மளுக்கு 50,000 சம்பளம் வரும். அப்புறம் போக 10 லட்சம் ஆகும் வருஷத்துக்கு, இயர்லி. அப்புறம் வருஷத்துக்கு 15 லட்சம் ஆகும், வருஷத்துக்கு 20 லட்சம் ஆகும். கூட்டி கடிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 கோடி கிட்ட வந்துடும். எங்கள் வேல்யூட மதிப்பு 5 கோடி ரூபா. இப்போ இந்த 5 கோடி ரூபா கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ உழைக்கணும்னு யோசிச்சு பாருங்க.
5 கோடி ரூபாங்கிறது எல்லாருக்கும் அப்படியே சும்மா தூக்கி கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு நம்ம உழைக்கணும், இதுக்கு நம்ம படிக்க தயாராக இருக்கணும். சரியா? மேக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டே இருந்தாலும் வர மாட்டேங்குது சார். அப்படி வாய்ப்பே கிடையாது. இது நீங்கள் சொல்கிறது வந்துட்டு இம்பாசிபிள். ஒரு சப்ஜெக்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் எனக்கு வரலை அப்படின்னு கிடையவே கிடையாது. உலகத்திலே அப்படி ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, எனக்கு ஈடுபாடு இருந்துச்சுன்னா, எனக்கு அதை ஒரு விஷயத்தை துரத்திட்டு போறேன்னா அது கண்டிப்பாக வரும். ஸோ புரிஞ்சுக்கிடுங்க, இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்கும், எவ்வளோ தூரம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சும்மா எனக்கு இதை தூக்கி கொடுத்துருவாங்களா? கிடையாது. மற்றவங்க எல்லாரும் என்னைய அவ்வளோ ஈஸியாக படிச்சுட்டு இருப்பானா? கிடையாது. காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும். இந்த 5 கோடி ரூபா வெளியே போய் ஒரு இடத்துல நீங்கள் சம்பாதிக்கணும்னா அது எவ்வளோ எவ்வளோ டைம் ஆகுமோ அதே அளவுக்கு இங்கே டைம் ஆகும். அதே அளவுக்கு இங்கே நீங்கள் எஃபர்ட் போடணும். ஸ்கூல் காலேஜ் மாதிரி நீங்கள் இங்கே ஜாலியாக படிக்கிறது செட் ஆகாது. சரியா? ஸ்கூலு கிடையாது, காலேஜ் கிடையாது, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கெலாம் போகிறதுக்கெலாம் முன்னாடி எந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும்லாம் போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். மனசில் ஒரு விஷயத்த ஆழமாக ஏற்றிடுங்க. உள்ள கால் எடுத்து உள்ளே வச்சுட்டேன்னா கிளியர் ஆகாமல் நான் போகக்கூடாது. இந்த கல்யாணம் பண்ணிட்டு படிக்கிறேன், இந்த வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன், அப்படி தான் ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம விட்டுருவோம். அவ்வளோதான். நான் சொல்கிறேங்க, உண்மையிலே ஒருத்து நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 26, 27 வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். பையனாக இருந்தீங்கன்னா 28, 29, 30 வரைக்கும் கூட இருக்கலாம். வீட்டில் பயங்கர பிரச்சனைகள் வரதான் செய்யும். வீட்டில் 1 வருஷத்தில் படின்பாங்க, வீட்டில் 6 மாதத்தில் படின்பாங்க. கரெக்டு தான். ஒருவேளை 6 மாதம் 1 வருஷம் அதில் கிளியர் பண்ண முடியலைனாலும் உள்ளே வந்துட்டேன், நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடு படிக்க ஆரம்பிங்க. ஸ்கூல் காலேஜ் கிடையாதுங்க. ஸ்கூல் காலேஜ் கிடையாது. இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. நம்ம வருவோம், சும்மா ஏதோ படிப்போம், அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க. கிடையாது. நம்மளுக்கு முன்னாடி இருக்க சீனியர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி இருக்க சீனியர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, அப்படி ஏகப்பட்ட பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களும் நம்ம கூட சேர்ந்து தான் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போ நம்ம எந்த லெவலில் இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரியா? ஸோ முதல்லையே காலேஜ் படித்து முடிச்சிட்டிங்களா, முடித்து வெளியே வரும்போது காலேஜ் ஆட்டிடியூடையும் தூக்கி அப்படியே வெளியே தூக்கி வச்சுட்டு வெளியே வரும். இது காலேஜ் கிடையாது. நீங்கள் படிக்க போகிறது காலேஜ் கிடையாது. இது அதே மாதிரி காலேஜ் மாதிரி நீங்கள் படிக்கலாம், பிரச்சனை கிடையாது. 2 வருஷத்துக்கு அப்புறம் அடி வாங்கினதுக்கப்புறம் திருந்துவாங்க, இல்லை வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வருவாங்கல்ல, அப்போ திருந்துவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஒரு ப்ரைவேட் வேலைங்கிறது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையானது தான். அவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது, அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா அதில் செக்யூரிட்டி இருக்காது, அதில் இருக்க சேலரி வேறு, இங்கே கம்ப்ளீட்டாக வேறங்க. பப்ளிக் செக்டர் நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் பேங்க் வேலை வாங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி மாறிடும் அப்படின்னா, பேங்க் வேலைக்கு முன் அப்புறம் பேங்க் வேலைக்கு பின், இப்படி மாறிடும். 100% மாறிடும். லைஃப் சேஞ்சிங்காக இருக்குது. ஆனால் இது ஈஸியாக நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு அப்படி வந்துடாது. இதுக்கு நேரம் செலவழிக்கணும், இதுக்கு வேர்வை சிந்தணும், ரத்தம் சிந்தணும், முக்கியமாக நிறைய கண்ணீர்கள் கூட சிந்த வேண்டியிருக்கும், நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டியிருக்கும். பிடிச்சா மட்டும்தான் படிப்பேன், இல்லைன்னா அது தலைவலி. அம்மா அதுக்கு பிடிக்கணும்ல, அதுக்கு அது பிடிக்கணும்ல, அதுக்கு அது பிடிக்கணும்ல. சரியா? பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் வந்து பண்ண முடியாது, படிக்க முடியாது, இவ்வளோ நாள் நான் படிச்சுட்டு இருக்கேன், இவ்வளோ நாள் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால் இப்போ கிளியர் பண்ண முடியாதா, அப்போ கிளியர் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி பயந்து பயப்படாதீங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி உள்ளே வர்றதுக்கு முன்னாடி பேங்க் எக்ஸாமும் வந்துட்டு மனப்பாடம் பண்ணுற கதை கிடையாது. பேங்க் எக்ஸாம் வந்துட்டு நான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கேன், பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கேன். டிஎன்பிசி பேங்க் ரெண்டுமே கிளியர் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற பேங்க் எக்ஸாம் தான் இருக்கிறதுலே கஷ்டம். டிஎன்பிசி இதை விட ஈஸி. இதை கம்பேர் பண்ணும்போது இது ஈஸி. எஸ்எஸ்சியும் ஆல்மோஸ்ட் டிஎன்பிசி லெவலில் இல்லை, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் கூட வரும். ஆனால் பேங்க் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஈஸி கிடையாது. யாராவது ஒருத்தவங்களை அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நான் உண்மையை சொல்கிறேன். நான் ஒரு மன ஆறுதலுக்காக அதுக்காக சொல்லலை, இது உண்மை. இது உண்மை. கஷ்டம் தான், நான் படிக்க முடியாதுன்னு சொல்லாரு. அது ஏன் கஷ்டம்? ஏன்னா நம்ம மனப்பாடம் பண்ணி பழகிட்டோம். மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே செட் ஆகாது. இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
இங்கே ஒன்லி உங்க அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக பிக்கப் பண்ணுறீங்க. நீங்கள் 6 மாதத்தில் கிளியர் பண்ண முடியுமா, 1 வருஷத்தில் கிளியர் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எவ்வளோ வேகமாக பிக்கப் பண்ணுறீங்கங்க, எவ்வளோ வேகமாக உங்களுக்கு புரிதல் வருது, எவ்வளோ வேகமாக உங்களால் புரிஞ்சதை அப்ளை பண்ண முடியுது, அவ்வளோதாங்க மேட்ரு. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். பேங்க் எக்ஸாம் தான் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தில் 1.5 வருஷத்தில் கிளியர் பண்ண முடியும். நல்ல புரிதல் இருந்தால் கிளியர் பண்ண முடியும். நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ண முடியும். நல்லா யோசிப்பாங்க அப்படின்னா அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ புரிச்சுக்கிடுங்க, இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா உள்ளே வந்துட்டு எனக்கு இப்படிலாம் ஆசை வார்த்தை சொல்லி ஏமாற்றி இப்படி ஏமாற்றிட்டாங்களே, என்னென்னமோ சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. சரியா? பேங்க் எக்ஸாமில் 4 சப்ஜெக்ட் தான், கரெக்டு தான். குவான்ஸு அப்படின்னா மேக்ஸு, ரீசனிங் ஒன்று இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட்டு. அடுத்து இங்கிலீஷு. இதில் குவான்ஸும் இங்கிலீஷும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரியலாம். இது 3மே ப்ரிலிம்ஸுக்கு இருக்கும். மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குவான்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். 4 சப்ஜெக்ட் இருக்கும். சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இல்லை சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அப்படி உங்களுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்குள்ளே போக போக ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இதில் இந்த 4 சப்ஜெக்ட்மாங்க, ஆக்சுவலி 4 சப்ஜெக்ட் கிடையாது. கூட சேர்ந்து உங்களுக்கு இருக்குது பேங்கிங் அவேர்னஸ் இருக்குது, ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, ஜிகே படிக்கிறது தான், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்குது. சரியா? இதெல்லாம் இது தவிர்த்து. சரி, இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் பார்க்க மாட்டேன், எனக்கு நீங்கள் ஆடியோவில் பேசுனீங்க தான் கேட்பேன். கிளர்க் லெவல் எக்ஸாமுக்கு இன்டர்வியூ இல்லை தான். ஆமாம், அதெல்லாம் போக போக தெரிஞ்சிடும். பட் எக்ஸாம் எப்படி படிக்கணும், எந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது கற்றுக்கிறது தான் முக்கியம். இன்னொரு விஷயம், ஒரே ஒரு நிமிஷம். இன்னைக்கு உங்கள் வீட்டில் இதை தெளிவாக சொல்லுங்கள். நான் சொன்னேன்னே சொல்லுங்கள். நான் சொன்னேன்னு அடிப்பாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். சரியா? இன்னைக்கு நீங்கள் 2 டிகிரி இருந்தால் தான் நீங்கள் சர்வே ஆக முடியுங்க. இதுதான் உண்மை. 1 டிகிரி வச்சு உங்களால் சர்வே ஆக முடியும். 2 டிகிரி இருந்தால் தான் உங்களால் சர்வே ஆக முடியும். சரியா? வீட்டில் சொல்கிறாங்கல்ல 2 டிகிரி வேணும் தம்பி, 1 டிகிரி வச்சு என்ன செய்வே, வெறும் ஒரு பிஎஸ்சி முடிச்சிருக்கே, வெறும் ஒரு பிஏ முடிச்சிருக்கே, இல்லை வெறும் ஒரு பிஇஏ முடிச்சிருக்கே, 1 டிகிரி வச்சு என்ன செய்வேன், இன்னொரு டிகிரி இருந்தால் சர்வே பண்ண முடியும் நம்ம சொல்கிறாங்கல்ல, அது 100% கரெக்ட். 2 டிகிரி இருந்தால் தான் இன்றைக்கி சர்வே பண்ண முடியும். 100% கரெக்ட். ஆனால் 2வது டிகிரி என்ன தெரியுமா? உங்கள் 2வது டிகிரி தான் நீங்கள் உட்காந்து படிக்கிற இந்த பேங்க் எக்ஸாம், இல்லை வேறு ஏதோ ஒரு எக்ஸாம். 2வது டிகிரி. மாஸ்டர்ஸ் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? பேச்சுலர்ஸ் முடிக்க 3 வருஷமோ 4 வருஷம் ஆகும். மாஸ்டர்ஸ் முடிக்க எவ்வளோ வருஷம்? 2 வருஷம் கண்டிப்பாக ஆகும். இப்போ வீட்டில் சொல்லுங்கள், இதுதான் நான் படிக்கிற 2வது டிகிரி, இந்த டிகிரிக்கு மதிப்பு அதிகம், இந்த டிகிரிக்கு தான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு, இந்த டிகிரிக்கு தான் எனக்கு வந்துட்டு நல்ல சம்பளமும் எல்லாமே கிடைக்க போகுது, என் லைஃபே மாற்ற போகுது இந்த 2வது டிகிரி தான் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக 21 நான் வேலைக்கு போயிட்டேன். நான் படித்தது மெக்கானிக்கல். சரியா? 21 நான் வேலைக்கு போயிட்டேன். எனக்கு வந்துட்டு சிடிசி பார்த்திங்கன்னா 7.5L ப்ளஸ்ஸு 1.5 லட்சம். அதாவது 7.5Lனா ஒரு வருஷத்துக்கு. இந்த 1.5 லட்சம் வந்துட்டு மாறும். இதில் ஒரு 1 லட்சம் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 7.5L 1 லட்சம்னா 8.5L. நீங்கள் 8.5L ஒரு வருஷத்துக்கு எனக்கு சேலரிங்கும் போது எனக்கு எவ்வளோன்னா மாதம் 70,000 சம்பளம். சரியா? அந்த போனஸ் வருஷம் எண்டில் 1 லட்சம் தருவாங்க, இல்லைன்னா 7.5 லட்சம் மாதம் 50,000ங்கிற மாதிரி வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா மாதம் 70,000. இது 21 வயசுலேயே எனக்கு இந்த சேலரி நான் வாங்கியிருக்கேன். படித்தது நல்ல காலேஜ் தான், ஸ்கூல் படிக்கிறதும் நல்ல ஒரு ரொம்ப மோசமான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ஒரு டாப் 5 அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். நல்லா தான் படித்தேன், நல்ல சேலரி தான், எல்லாமே ஓகே தான். சரியா? ஆனால் திரும்பியுமே இதில் பிரச்சனை என்னன்னா, இந்த 70,000 எனக்கு வருது அப்படின்னா அந்த 21 வருது. அதில் நான் பில்ட் ஆகி க்ரோ ஆகி என்ன போனாலும் அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான். நான் 1.5 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். 23 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். 23 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணேன். 23 வயசில் நான் படிக்க வந்தேன். 24 வயசில் நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டேன். சரி, 24 வயசில் நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கும்போதே ஆஃபீஸில் என்னையெல்லாம் ஆச்சரியமாக வைப்பாங்க, சின்ன வயசில் வாங்கிட்டீங்களே தம்பின்னு வாங்கி. 24 வயசு. நீங்கள் ஆக்சுவலாக என்ன தடவை பண்ணியிருக்கணும், காலேஜ் முடித்த உடனே ஆரம்பிக்கணும். நான் ஆரம்பிக்கலையே அப்படின்னீங்கன்னா பரவாயில்ல, இன்றைக்கி ஆரம்பிச்சிருங்க.
இன்னையிலேருந்து உங்கள் குறிக்கோள் ஒன்றே ஒன்று தான். அங்கிட்டு அந்த வேலைக்கு போகிறேன், அங்கிட்டு அதை படிக்க போகிறேன், இங்கிட்டு இதை பண்ணலாமா, அங்கிட்டு அதை பண்ணலாமா, கதையே கிடையாது. ஒரே வேலை, எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப், நல்ல ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேங்கிங் ஜாப். இதெல்லாம் தெரியலைங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு தெரியலை. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் பார்த்துக்கிடுங்க. நான் இந்த ஒரிசாவுக்கு தான் வேலைக்கு போனேன், ஒரிசா வேதாந்தா கம்பெனியில். தம்பி இப்படிலாம் போகாதீங்க தம்பி, ரயில்வே எக்ஸாம் ஒன்று வருது, உட்காந்து படிங்க, படித்து அதில் போனீங்கன்னா செம்மையாக தம்பி அப்படின்னா போயோன்ட்டு போயிட்டேன். நான் இங்கே போய் அந்த 70,000க்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், அதில் இருந்த பிரச்சனைகளும் தெரியும். அதுக்கப்புறம் தான் புத்தி தெளிஞ்சு 23 வயசில் திருப்பி படிக்க வந்து படித்து இது பண்ணேன். இங்கே வேலைக்கு நம்ம எந்த வயசுனாலும் போகலாங்க, சரிங்களாங்க. 28க்கு அப்புறம் நம்ம எப்படினாலும் வேலைக்கு தாங்க போக போகிறோம். ஆனால் படிக்கிறது எல்லா வயசையும் படிக்க முடியாதுங்க. நான் சொல்கிறேங்க, இப்போ எனக்கு 30 ஆகுது. இப்போ எனக்கு இருக்கிற அந்த அந்த மூளை பவருங்கிற சென்ஸ், ஞாபகம் வைக்கிற திறனோ யோசிக்கிற திறனோ 20, 21, 22 இருந்த மாதிரி எனக்கு இப்போ கிடையாதுங்க. வயசாக அது அதோடைய இது பவர் குறைய தான் செய்யும், சரியா? ஸோ வயசு எடுக்கும்போதே படிச்சிடணுங்க, 25க்குள்ளே படித்து போயிடணுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நாளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாங்க. நீங்கள் படிக்கிறதே நீங்கள் என்ஜாயாக பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் படிக்கிறது ஐயோ இதெல்லாம் அதாவது துறவி மாதிரி வேണം, ஜாலியாக. இப்போ நான்லாம் உண்மையிலே செம ஜாலியாக கிளாஸ் எடுப்பேன், செம ஜாலியாக படிச்சிருக்கேன். வீட்டில் பிரச்சனை தான், கஷ்டம்தான், எல்லாம் ஓகே தான். ஆனால் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க, என்ஜாய் பண்ணி பண்ணுங்க, சரியா? சரி, இப்போ கேள்விகள் போடும். ஒரே நிமிஷம் நான் வந்துக்கிறேன். இப்போ கேளுங்க. இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போயிடுவேன். சரி, அடுத்து போவா. அப்போ எந்த டவுட் இல்லையில? ரைட், சரி, அடுத்து போயிடுவோம். குரூப்பில் உங்களை ஆட் பண்ணலைன்னா குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. குரூப்பில் ஆட் பண்ணணுமே. ஓகே, ஆட் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வேலை என்ன தெரியுமா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். முதல்ல நீங்கள் ப்ரிலிம்ஸ் 4 to 6 மாதத்துக்குள்ளே கிளியர் பண்ணிடணும். இதுக்கு மேலே லேட் ஆகுறீங்க அப்படின்னா சரியாக படிக்க மாட்டேங்கிங்கன்னு அர்த்தம். ஒரு மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட் எப்படி படிப்பான்னு சொல்கிறாங்க. மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் படிப்பான். 8 மணி நேரம் நம்ம படிக்க முடியாது, ஆரம்பத்தில் படிக்க முடியாது. ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக இதுதான் நம்ம டார்கெட், அதை ரீச் பண்ணுவோம். 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கணுங்கிறத ரீச் பண்ணணும். அதை மனசில் கொண்டு வாங்க. 8 மணி நேரமா அப்படின்ட்டு 8 மணி நேரம் நம்ம பிடிச்ச விஷயத்தை பண்ணலாம். அதுக்கு என்னது, பண்ணுற விஷயம் பிடிக்கிறதா மாறணும். அதுக்கான வழிகளை ஸ்டெப்பை எடுங்க. ப்ரிலிம்ஸ் 4 to 6 மாதத்தில் கிளியர் ஆகணும். குவான்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ், இந்த 3 சப்ஜெக்டுக்கான ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு தெளிவாக போடணும். ஃபவுண்டேஷன் நான் திருப்பியும் சொல்கிறேன், இல்லை மனப்பாடம் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. திருப்பி டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது வேறு, சரியா? இதில் கற்றுக்கணும், இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இதில் புரிதல் வேணும். பிகினர்ஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்டை விட்டுறது. ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே முழுக்கிடுவாங்க, முதல்ல இருந்தே படிக்க மாட்டாங்க. மீதி 2 சப்ஜெக்ட் இருக்குல்ல, மார்க் வந்துடும். இந்த ஒழுங்குற சப்ஜெக்ட் முக்கால்வாசி என்னவாக இருக்குன்னா இங்கிலீஷாக தான் இருக்கும். ஒழுங்குறது இங்கிலீஷாக தான் இருக்கும், மற்ற சப்ஜெக்ட் ஒழுங்க மாட்டாங்க. இதுதான் மெயினாக ஒழுங்குவாங்க. இதுதான் நீங்கள் பண்ணக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எனக்கு சில பேர் தெரியும், இந்த காலேஜ்லேருந்தே படிப்பாங்க, காலேஜ் ஃபைனல் இயர்லேருந்தே படிப்பாங்க. மற்றவங்களாம் அப்படியே சும்மா திரிவாங்க. அப்படியே
காலேஜ்லேருந்தே படிச்சுட்டு போவாங்க. ஸோ அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் 1 hour 1 hour எவ்வளோ ஈஸி பாருங்க. 1 + 1 + 1 1 மணி நேரம் எல்லாத்துக்கும் கொடுக்கும். எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் கொடுக்குறது. ஜஸ்ட் 1 hour கொடுக்குறது. இங்கே இருந்து ஆரம்பிங்கங்கிறேன். ஸ்டார்டிங் இருந்து ஆரம்பிங்க. எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் கொடுக்கும். இந்த 3 சப்ஜெக்ட் கொடுங்க. முதல்ல இந்த 3 சப்ஜெக்ட் நல்லா படிங்க. 3 சப்ஜெக்ட் போர் அடிச்சதுன்னா வேணா நீங்கள் என்ன பண்ணலாம், பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். போர் அடிச்சதுன்னா சரியா, போர் அடிச்சதுன்னா இதை படிக்கலாம். பட் உங்கள் டார்கெட் என்ன, 4 to 6 monthsக்குள்ளே கண்டிப்பாக நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். எல்லாத்துக்கும் 1 hour 1 hour கொடுக்கணும். இப்போ நம்மள்ட்ட பிகினர்ஸ் சார், நான் பிகினர் எப்படி படிக்கணும்னு தெரியாது. நம்ம பிகினர்ஸ்க்குன்னு ஒரு வீடியோ போடுவோம், யூடியூப்பில் போடுவோம், கவலைப்படாதீங்க. அதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா ஃப்ரீ சோர்ஸஸையும் சொல்லுவேன், எல்லா பெய்டு சோர்ஸஸையும் சொல்கிறேன். எல்லா ஃப்ரீ சோர்ஸஸ், எல்லா பெய்டு சோர்ஸஸ். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இன்னொரு வீடியோ நான் போடுறேன். நம்மக்கிட்ட பெய்டு சோர்ஸஸ் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா பிகினர்ஸுக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்கும். பிகினர்ஸுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் தனித்தனியாக டிசைன் பண்ணியிருப்போம். வெப்சைட்டில் பிகினர்ஸுக்கு தனியாக பிளான் ஆப்ஷனில் போனீங்கன்னா பிளான் ஆப்ஷனில் போயிட்டு இருக்குது பிகினர்ஸ் கோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது 777க்கு இருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு ஃபுல்லி ரெக்கார்டட் கோர்ஸ். இதுக்கு ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு 100 வீடியோ இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு 4 மாதத்துக்கு வச்சு படிக்கணும் அப்படின்னா இதை வச்சு படிக்கலாம். இது படிக்கிறதுக்கு மட்டும்தானா, டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியாதானா, உள்ள டெஸ்ட்டு போடுற பார்க்குறதுக்கான ஆக்சஸும் இருக்கும். உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸ்கோர் பூஸ்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் வந்துட்டு என்னுடைய சஜஷன் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஃப்ரீ சோர்ஸஸை படிங்க, முடிங்க. அதுக்கப்புறம் பெய்டு சோர்ஸஸ்க்கு போங்க. நீங்கள் அதிகமாக காசு கொடுத்தா அந்த சோர்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் நிறைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அடித்து இழுன்னு இழுத்துருப்பானுங்க காசை. சாதாரணமாக இருக்கும் கண்டென்ட்டு. ஸோ காசு அதிகமாக கொடுத்தா கண்டென்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் இருக்கிற ஃப்ரீ சோர்ஸஸ் பாருங்கள். ஃப்ரீலேயே அவங்க நல்லா சொல்லி தராங்கன்னா அவங்க பெய்டில் நல்லா சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெய்டு வாங்கிக்கிடுங்க. அதுலேயுமே காசு கம்மியாக செலவழிங்க. நீங்கள் பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் இந்த அப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் என்னென்னா நிறைய செலவழிச்சாலும் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. யூ டு நாட் பே மணி. காசு செலவழிக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் என்ன செலவழிக்கணும், யூ பே அட்டென்ஷன். நீங்கள் கவனத்தை ரோலிங் ஆயிட்டு கவனத்தை செலுத்தணும். யூ பே அட்டென்ஷன். இன்ட்ரெஸ்ட் செலுத்தணும். உங்கள் டைமு செலுத்தணும். இது எல்லாம் செலுத்துறதுடைய எஃபெக்ட் தான் உங்களுக்கு தெரியும். பயங்கரமான கோர்ஸ் வாங்கிறோம், இந்த கோர்ஸை வாங்கினதுனால தான் பாஸ் ஆனேன்ட்டு யாருமே கிடையாது. உண்மையில் இந்த கோர்ஸை வாங்கினதுனால நான் பாஸ் ஆனேன் அப்படின்னு யாருமே கிடையாது. அந்த கோர்ஸில் அவங்க டைம் போட்டு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு படிச்சிருப்பாங்க, அதனால அவங்க கிளியர் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கோர்ஸ் இருக்கா உலகத்தில், ஏதாவது ஒரு கோர்ஸ் இந்த கோர்ஸை வாங்கினா அவ்வளோ பேர் பாஸ் ஆனான்ட்டு கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் பை பண்ணுறதுல மேட்ரு கிடையாது. அதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் உங்கள் டைமும் உங்களுடைய ஈடுபாடும் தான் டிசிஷன். அதுதான் முடிவு பண்ணும். அதனால் அந்த கோர்ஸ் வாங்கிட்டா பாஸ் ஆகிடலாம், இந்த கோர்ஸ் வாங்கிட்டா பாஸ் ஆகிடலாம் கிடையவே கிடையாது. நம்ம கோர்ஸ் அதே தான். இதை வாங்கிட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுமா, உட்காந்து படித்தா தானே கிளியர் ஆகும். படிக்க வேண்டிய கிளியர் ஆகும். இங்கிலீஷில் இவ்வளோ இருக்குது. இங்கிலீஷில் வண்டியாக கண்டுட்ருக்கோம். ஏன்னா பார்த்தா தானே கிளியர் ஆகும். இப்போ இதில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கோம். இது இன்னும் ஆட் பண்ணுவோம். இது பார்த்தா தானே கிளியர் ஆகும். பார்க்காம எப்படி கிளியர் ஆகும்? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தானே கிளியர் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் எப்படி கிளியர் ஆகும்? மண்டைக்குள்ளே போய் புரிஞ்சு உள்ளே உட்கார்ந்தாதான் உங்களுக்கு இதோடைய ரெஸ்பான்ஸ் வரும், இல்லைன்னா வராது. ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் டைம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், வேற கிடையாது. சரி, எது கேட்கணுமா?
இது கேட்கணுமா நடுவில்? என்னடா நீ கடைசியாக கிளாஸ் எடுக்க வச்சிருக்கீங்க போல. ஏதாவது கேளுங்கடா. ஏதாவது கேட்டீங்கன்னா தானே. சரி, இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஆமாம். ஓஹோ. கேளுங்க பார்ப்போம். இங்கிலீஷ் பற்றி சொல்கிறேன். சொல்லுங்க மேம், சொல்லுங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. சார் சார் ஃபர்ஸ்ட் 3 மந்த் நல்லா ஸ்டார்ட் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் டவுன் ஆயிடுச்சு. டவுன் ஆயிரும் ப்ரோ. ஏன்னா யாரு இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. டோப்பமைன் என்னன்னு தெரியுமாமா? டோப்பமைன் டோப்பமைன் என்னது? டோப்பமைன் என்னது? டோப்பமைன்னா ஒரு ட்ரக், அப்படிதானே? டோப்பமைன்னா நம்ம பிரெயின்ல எடுக்கிற ஒரு சுரப்பின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கெமிக்கல் மெசஞ்சர். அது பிரெயினுக்கு இருக்கிற ஒரு ஒரு சிக்னல். சரியா? அந்த சிக்னல் போச்சுன்னா நம்ம பிரெயின் நல்லா இருக்கும். வாவ் அப்படின்ட்டு நம்மளுக்கு வர்ற எல்லா சந்தோஷமே தே ஆர் டோப்பமைன் ஹிட்ஸ். ஸோ அந்த டோப்பமைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டோப்பமைனில் ஒரு டைப் இருக்குது. என்னதுன்னா இனிஷியல் டோப்பமைன். ஆரம்பிக்கும் போது சூப்பராக இருக்கும். அதை ஆரம்பிக்கிறது சூப்பராக. நம்ம எத்தனை விஷயம் யோசித்து பாருங்கள். நல்லா ஆரம்பிப்போம். நாள் நல்லா இருக்கும், அடுத்த நாள் கொஞ்சம் குறையும், அப்புறம் கொஞ்சம் குறையும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு கடைசியில் பாதியில் விட்டுருவோம். நம்ம நிறைய விஷயங்களை ஆரம்பித்து பாதியில் விடுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஸ்டார்டிங் டோப்பமைன். எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆரம்பிச்சு என்ன பண்ணுறது, இந்த நாய் வாய் வச்ச மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 இருக்கும். எதுவுமே முடிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த டோப்பமைன் வச்சு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போமா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டோப்பமைன் டம்மி ஆயிடுவான். அப்புறம் என்ன ஆயிரும், படிப்பு அப்படியே ஸ்லோ ஆயிரும். ஸோ என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்க இந்த 3 மந்த்ஸ் கரெக்டான டைம் ப்ரோ. 3 மந்த்ஸுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் படிக்கிறது அப்படியே சுருங்கிட்டு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் நம்மளை புஷ் பண்ணணும். யாராவது சொல்கிறத கேட்கணும். அந்த மோட்டிவேஷன் இந்த மோட்டிவேஷன் கேட்டு மேலே வரணும். சரியா? எஸ் சார். ஓகே. சரி, இந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா, பசில் நாட் பசில். சார் கேக்குதா சார்? ஹலோ, கேக்குது. சார் நான் வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். என்னன்னா, என்னால வந்து ஒரு விஷயத்த கண்டினியூஸா பண்ண முடியுது சார். பட் செவரல் ரீசன்ஸ்க்காக அது ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நான் நிப்பாட்டிடுறேன். அது எனக்கு டோபமைன் இப்ப சொன்ன மாதிரி டோபமைன் இல்லாத ஒரு ரீசனா, இல்ல என் மைண்ட் ஒரு மாதிரி கிளவுடி ஆயிடுது தப்புன்னு, அதை மறுபடியும் பண்ண தோண மாட்டேங்குது. அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. எஸ்பெஷலி நான் இந்த பேங்க் எக்ஸாம் படிக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணேன்னு இந்த மாதிரி எனக்கு முன்னாடிதான் இந்த மாதிரி இல்லை எனக்கு. அது ஏன்னு எனக்கும் தெரியல. மேபி நான் ஒழுங்கா படிக்காதனாலயோ இல்ல இன்ட்ரெஸ்ட் போச்சா. இப்போ இந்த விஷயம் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ இந்த விஷயம் எனக்கும் இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். நீங்க சொல்றது வந்துட்டு இட் இஸ் அ காமன் ஹியூமன் ப்ராப்ளம். நமக்கு தான் அந்த பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. ஸ்லோவாக அதை மாற்ற பார்க்கணும். உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா உங்கள் எவ்ரிடே ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆகணும். நீங்கள் ஒவ்வொரு நாள் பண்ணுற விஷயங்கள் தாங்க உங்கள் லைஃபு. நீங்கள் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்கள் லைஃப். அப்போது அந்த விஷயம் சேஞ்ச் ஆகுதா, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே சார். ஒரே நிமிஷம். ஹலோ. ரைட். அப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, பசிலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் ஒதுக்கணும். இது நீங்கள் பாஸ் ஆகிற வரைக்கும் இதுதான் பண்ணணும். ப்ரிலிம்ஸுக்கும் சரி, மற்றதுக்கும் சரி. பசில் இல்லாத மற்ற கொஸ்டினுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். ஃபஸ்ட்டு சிலபஸுங்க.
சரியா? எதுனாலும் எடுங்க, சிலபஸ் எடுங்க, எந்தெந்த டாபிக்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சோர்ஸ், யார்கிட்ட படிக்கிறது, இதையும் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். 3வது எப்படி படிக்கிறது, ஸ்ட்ராட்டஜி. இதுதான் முதல்ல ஒரு எக்ஸாம் படிக்க வேணும், சிலபஸ் எடுக்கணும். ரீசனிங்னு படிக்க உட்காரீங்களா, ரீசனிங் சிலபஸ் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ் அடிக்கிறீங்க, வருது, பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, வீட்டில் ஒட்டி வச்சுருக்கீங்க, என்னென்ன டாபிக்லாம் முடிக்கிறோம், எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்குறீங்க. இப்போ ரீசனிங்னு நீங்கள் ஒரு இடத்துல படிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா டாபிக்ஸையும் அவங்க ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும். ஒரு இடத்துல நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளாஸு இப்போ நம்ம வந்துட்டு இப்போ லைவ் கிளாஸ், பிகினர்ஸ் கிளாஸ் போகிறோம் வச்சுக்கோங்களேன், 4 மாதம் அது போகும். 4 months எத்தனை கிளாஸஸ், மினிமம் ஒரு 100 கிளாஸஸ் ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 100 கிளாஸ், அதான் நம்ம டார்கெட். அந்த 100 கிளாஸுக்குள்ள ப்ரிலிம்ஸுக்கு தயாராகி வந்து உட்காந்துடணும். இப்போ ஃபஸ்ட்டு சிலபஸே எடுக்கேன், அடுத்தது நல்ல ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணுறேன் ரீசனிங்க்கு, அடுத்தது எப்படி படிக்கணுன்ற ஸ்ட்ராட்டஜியை போடுறேன். இது எல்லாத்துக்குமே பண்ணணும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பசிலுக்கு தனி டைம், இதுக்கு 45 minutes என்று கேட்டிங்கன்னா, இன்னையிலிருந்து டில் த டே யூ கிளியர் தி எக்ஸாம், பாஸ் ஆகிற வரைக்கும் பண்ணணும். உண்மையிலே பண்ணணும், பாஸ் ஆகிற வரைக்கும் பண்ணணும். ஆரம்பத்தில் எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, பசிலுக்கு 30 நிமிஷம், மற்றதுக்கு 30 நிமிஷம், போக போக இதுக்கு 45 நிமிஷம், இதுக்கு 15 நிமிஷம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசிலுக்கு ஒரு 50 நிமிஷம், இதுக்கு ஒரு 10 நிமிஷம் பார்த்தா போதும். நாட் பசிலில் உங்களுக்கு தெரியும், ரீசனிங் படிக்க ஆரம்பிக்கும் போது சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பசிலில் தான் உங்களுக்கு மார்க் அதிகம், மற்றதுல எல்லாம் மார்க் கம்மி. பசில் போடுறவன் தான் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுவான், மற்றதை போடுறவன் ஸ்கோர் பண்ண மாட்டான். நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்லேயே ரீசனிங் தான் எல்லாருமே ஈஸின்னு சொல்கிற சப்ஜெக்ட், ஈஸி அப்படின்னு சொல்கிற சப்ஜெக்ட். சரியா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். மசில் மெமரி அப்படின்னா என்னது? மசில் மெமரி எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணி யோசிச்சு கார் ஓட்டும் போதோ பைக் ஓட்டும் போதோ தடவை ஓட்டும் போதோ நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஏன்னா நம்ம யோசிப்போம், அப்படி இப்படி, அது ஐயோ இங்கே விழுதுருவோமா, அங்கே விழுதுருவோமா, அது இடிச்சிருமோ, இது இடிச்சிருமோ, ஏகப்பட்டது யோசிப்போம். ஆனால் அது ஓட்ட 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 அது ஈஸி ஆயிடுதே. ஏன் சொல்லுங்க? பைக்கோ சைக்கிளோ காரோ எதுனாலும் ஓட்ட ஓட்ட பழக பழக அப்படியே வாய் பார்த்துக்கிட்டே என்னத்தையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் முதல் தடவை ஓட்டும் போதோ 2வது தடவை ஆரம்பத்தில் அப்படி கிடையாது. ஏன் அப்படி? அதான் சார் மசில் மெமரி. அப்படின்னா என்னது மசில் மெமரினா? என்னது? அப்போ ஃபர்ஸ்ட் நான் பண்ண விஷயம் ஞாபகம் வச்சுக்கேன் சார். சரி, ஒரு விஷயம் நம்ம பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட், நம்மளோட பிரெயின் சப்கான்சியஸா அது மெமரிஸ் ஆகும் சார். ஆமா, அது ஒரு லைஃப் சார். கரெக்ட். ஸோ ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி பண்றோம், யூ டூ இட் ரிப்பீட்டட்லி, திருப்பி 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 பண்ண 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 அது என்ன ஆயிரும் அப்படின்னா, திருப்பி பண்ண பண்ண நம்மளுடைய பிரெயினுக்கு அது ஈஸி ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? நம்ம பிரெயினுக்கு அது ஈஸி ஆயிரும். அப்படிங்கும்போது என்ன ஆயிரும்? பிரெயின் அதை வேகமாக பண்ணிடும். பிரெயின் அது கூட சேர்ந்து வேற எதையும் சேர்த்து பண்ணும், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். இப்போ நான் எனக்கு எப்படி இருக்குன்னா, சில நேரம் வண்டி ஓட்டும்போது ஐயோ ஃபோன் வேணுமே, இப்போ ஃபோன் பேசணுமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வேலை, எனக்கு நிறைய வேலை இருக்கும். அப்போ நான் என்ன நினைப்பேன், வண்டி ஓட்டுறது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வண்டி போகும், பைக்கு. இப்போ ஃபோன் பேசிட்டே போனோம்னா ஃபோனையும் பேசிட்டு வண்டியும் ஓட்டிடலாம். ஏன் என்னால் அப்படி பண்ண முடியுது அப்படின்னா, நிறைய வண்டி ஓட்டிட்டேன். ஆக்சுவலாக அப்படி பண்ணாதீங்க, ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. பட் நான் அந்த தெருக்குள்ளே சொல்கிறேன், இந்த எங்கள் வீட்டு தெருவுக்குள்ளே அந்த டைம்லலாம் சொல்கிறேன். அப்போ எனக்கு நல்லா பழகிடுச்சு. பழக அது ரொம்ப ஈஸி ஆயிட்டு, அது ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டு. இதுதான் மசில் மெமரி. இதுதான் ரீசனிங். என்கிட்ட கேட்டிங்கன்னா, ரீசனிங்கில் பெருசாக உங்களுக்கு மூளையை கசக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டே இருக்கணும். பண்ண 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 அது வேகமாயிடும். பண்ண பண்ண அது வேகமாயிட்டே இருக்கும். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க மேம். சார், இந்த ரீசனிங்ல பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட் டாபிக்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு அப்புறம் எந்த டாபிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்? வாரேன்.
உங்களுடைய லைனுக்கு வரேன் நான். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இப்போ எனக்கு கொஞ்சம் டாபிக் தான் படிக்கணும், அதில் நான் தெளிவாக படிக்கணும், அதுலேருந்தே மார்க் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிங்க. அது கரெக்டு தான். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு சப்ஜெக்டாக வர சொல்கிறேன். பட் மசில் மெமரி ப்ராக்டிஸுங்கிறது ரீசனிங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மனசில் ஏற்றிக்கிடுங்க. நம்ம சொல்கிறது ப்ரிலிம்ஸுக்குன்னு கிடையாது, நம்ம சொல்கிறது ஃபுல் எக்ஸாமுக்கு. நீங்கள் மெயின்ஸ் வரைக்கும் இதே கதை தாங்க. திருப்பி நீங்கள் பசில் தாங்க ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பசில் ப்ராக்டிஸ் பண்ணால் தாங்க வரும், ப்ராக்டிஸ் பண்ணாமல் வராதுங்க. அது மசில் மெமரி ட்ரெயின் ஆகணுங்க. அதுக்கு திருப்பி மைண்டுக்குள்ளே அந்த ப்ராக்டிஸ் போய்கிட்டே இருக்கணுங்க. இதுலேயுமே திருப்பி பாருங்கள், மனப்பாடம் ரொம்ப கம்மி. உங்கள் பிரெயினுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். எதை மனப்பாடம் பண்ண முடியும்? ஒன்றுமே கிடையாதுங்க மனப்பாடத்துக்கு. எதுவும் சொல்லணுமா? மியூட் எடுத்திருக்கீங்க, மியூட் எடுக்காதீங்க. நீங்கள் பேசணும்னா மட்டும் மியூட் எடுங்க, எல்லாம் மியூட் எடுக்காதீங்க. ஓகே, இதை முடிச்சுட்டு குவான்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ், இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கான்செப்ட் தான். நீங்கள் கற்றுக்கணும்னு யோசிக்கணும். மார்க்கு கிடையாது, மார்க்கு தானாக வரும். கற்றுக்கோங்க, தானாக வரும். மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கற்றுக்க முடியாது. அதாவது மார்க் எடுக்கணும்னு நினச்சா கற்றுக்க மட்டும் முடியாது, மார்க் எடுக்கணும்னு நினச்சா மார்க்கும் வராது. நீங்கள் வேகமாக படிக்கணும், எனக்கு சீக்கிரம் படிக்கணும், மார்க்குக்காக படிக்காதீங்க. உண்மையை சொல்கிறேன், மார்க்காக படிக்காதீங்க. இன்னொன்று, நான் சீக்கிரமே பாஸ் ஆகணும், எப்படி படிக்கிறது? பாஸ் ஆகணும்னு படிக்காதீங்க. பிடிச்சி விரும்பி ஈடுபாடோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்படி அழகாக பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணி படிங்க. சீக்கிரம் பாஸ் ஆயிடுவீங்க. உண்மையிலே சீக்கிரம் பாஸ் ஆயிடுவீங்க. சூப்பராக அந்த சப்ஜெக்ட் வந்துடும். ஆனால் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே எங்கே வச்சிடறோம்னா, இதை படித்தா எனக்கு மார்க் வருமா, இது எனக்கு தேவைப்படுமா, இதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறது, இது எப்படி சீக்கிரம் இது பண்ணுறது, இங்கே அது ஒர்க் அவுட் ஆகாது. முதல்ல சொன்னது ஞாபகம் வச்சுங்க, இது எல்லாமே ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் மாதிரி கிடையாது. சிபிஎஸ்சி. யோசிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், திங்க் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ குவான்ஸை பொறுத்தவரைக்கும் கான்செப்ட் தான். குவான்ஸில் 3 ஏரியா இருக்குது. 3 ஏரியா. என்னது? அப்ளிகேஷன் சப்ஜெக்ட். இதுக்குள்ளே டாபிக் இருக்கும், இதுக்குள்ளே 10 டாபிக் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கணும். 3 days 4 days போட்டு படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரண சிம்பிளிஃபிகேஷன், 555ன்னு சொல்லுவோம். சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸு, குவாட்ரேட்டிக், இது வந்து பேபி கிளாஸ், இது எல்லோரும் போட்டுருவாங்க. இதுதான் ஸ்கோரிங் பார்ட். இது ஈஸி. அப்ளிகேஷன் கஷ்டமாக வைப்பாங்க. அப்புறம் டிஐ அப்படின்னு ஒன்று இருக்கும், கேஸ்லெட்டுன்பாங்க, டிஐம்பாங்க, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்பாங்க. போய் திருப்பியும் நான் சொல்கிறேன், அங்கே எப்படி பசிலோ அதே மாதிரி இங்கே டிஐ. அப்ளிகேஷன் அதே மாதிரி தான். அப்ளிகேஷனும் முக்கியம் தான், இதுவும் முக்கியம், டிஐயும் முக்கியம். டிஐ தனியாக படிக்க முடியாது, அப்ளிகேஷன் படித்து வச்சு தான் படிக்க முடியும். அப்போது இதுக்கும் அதே இது. சிலபஸ் எடுக்கிறோம், தோன்றோம். இந்த 3 ஏரியாக்குள்ளே அப்ளிகேஷனுக்குள்ளே யாரெல்லாம் வருவா, 555 யாரெல்லாம் வருவா, தனியாக பிடிக்கிறோம். யார்கிட்ட படிக்கணும்னு பார்க்குறோம். நம்ம வேலுமணி சார் போடுறாரு, நம்ம விஸ்வா சார், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். விஸ்வா சார் 7 years கிளாஸ் எடுத்த ஒரு ஸ்டாஃப், சரிங்களா? அவங்க எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வேறு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்மள்கிட்ட பிகினர்ஸ் கிளாஸ் எடுத்திருக்காங்க. பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பார்க்குறது அந்த ஏரியாவே, பிகினர்ஸ் ஏரியாவே அவருடைய ஏரியா தான், சரிங்களா? ஸோ நீங்கள் ஆக்சுவலாக இந்த அளவுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த ப்ரைஸுக்கு அவ்வளோ தரமாக இருக்கும். இன்றைக்கி நேற்று எடுக்கிற ஆட்கள் யாருமே கிடையாது நம்மள்கிட்ட. எல்லாருமே கிளியர் பண்ணவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களா இருப்பாங்க. ரீசனிங் பாருங்கள், கிளியர் பண்ண அருண் எடுத்திருக்காரு, 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிற ரம்யா மேம் எடுத்திருக்காங்க. இங்கிலீஷ் நான் எடுத்திருக்கேன், குவான்ஸ் அவர் எடுத்திருக்காரு. ஸ்ரீராம் சார் எல்ஐசியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரு உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டேட்டிவ்லி நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லையா என்கிட்டே சொல்லுங்கள், நான் மாற்றுறேன், பெட்டர் ஆக்குறேன், இம்ப்ரூவ் பண்ணுறேன். எந்த குறை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை, எந்த குறை, என்ன மாற்றணும், இது சரியில்லை, என்னன்னாலும் சொல்லுங்கள். கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாங்கள் எடுத்துப்போம். குவான்ஸு
கான்செப்ட், அப்ளிகேஷன் அண்ட் டிஇ. இந்த அப்ளிகேஷன் எப்படி படிக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், அது எல்லாமே விஸ்வா சார் உங்களுக்கு சொல்லுவார். இதோட 2 days 3 days மாதிரி ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி செஷன்ஸு. விஸ்வா சார் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி போகணும், எதை படிக்கணும் வரிசையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சரியா விஸ்வா சார்? விஸ்வா இருக்கீங்களா? ஓகே 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 ஓகே. நீங்கள் முடிஞ்சால் இன்னைக்கு நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா அதுக்கு ஒரு தனி செஷன் மாதிரி போடுவோம். ஓகே. மூணாவது நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிற ஏரியா. சரியா? ஸ்ட்ரகிள் ஆவாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில், அப்புறம் பிக்கப் பண்ணி படிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்னால தான் பாஸ் ஆனேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கண்டிப்பாக இது வந்துடும். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன இதில் என்ன அப்படின்னா கான்செப்ட் சொன்ன மாதிரியே விஷயங்கள் தான் இதுலேயும். நீங்கள் கான்செப்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ். இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி. ரீசனிங்கிறது ஒரு மொழி கிடையாது, குவான்ஸுங்கிறது ஒரு மொழி கிடையாது. பட் இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி. சரி, நம்ம தாய்மொழி எப்படி கற்றுக்கிட்டோம்னா பேசி பேசி கற்றுக்கிட்டோம். நம்ம சின்ன பிள்ளை எப்படி கற்றுக்குவோம், சொல்கிறது கேட்கும், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் அப்படி தான் கற்றுக்கிட்டோம் தாய்மொழியை. இங்கிலீஷ் நம்ம தாய்மொழி கிடையாது, தாய்மொழி கிடையாது. லிசன் பண்ணுவோம், பேசுவோம். இங்கிலீஷ் தாய்மொழி கிடையவே கிடையாது. அப்போ நம்ம இந்த வழியாக படிக்கல. அப்போ வேறு எந்த விதமாக படிக்கிறது, எப்படி படிக்கிறது? ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கனாலே அந்த மொழிக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னா கிராமருங்கிறது தேவையில்லைன்னு நினைப்பீங்க. இல்லை அதாவது இப்போ இங்கிலீஷில் ஒரு 3 பாட்டு எழுதுவேன், கிராமர் எழுதுவேன், அப்புறம் ஒக்கேஸ் எழுதுவேன், அப்புறம் ரீடிங் எழுதுவேன். இந்த 3 பாட்டில் அது ஒவ்வொரு திணுசாக இருப்பானுங்க. ஏதாவது ஒரு பாட்டு வேண்டான்னு அவனே முடிவு பண்ணிடுவான். என்ன முடிவு பண்ணிடுவான், இந்த பாட்டு வேண்டாம், இது வேண்டாம், இதை விட்டுருங்க, மீதி பார்த்துப்போம். இது 3மே வேணும். இது 3மே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இதுதான் கிராமர். சரியா? இது ஒகேப்ஸ். இது சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ரீடிங். சரி, இப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன், இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன் சொல்லுங்க. 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். 3மே இம்பார்ட்டன்ட். ஓகே, வேற? மூணுமே இன்டர்லிங்க்டு சார். 3மே லிங்க்டு. இது தனியா, அது தனியா, அது தனியா அப்படின்னு கிடையாது. 3மே இது அதுக்கு லிங்க் ஆகும், அது இதுக்கு லிங்க் ஆகும், இது அங்கே லிங்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்போ நம்ம நல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? ஏன்னா நான் வாசித்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் ரீடிங் வரும், எனக்கு ஒரு 10 மார்க் இங்கிலீஷில் வரும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 10 மார்க்கை வச்சு அப்படியே மேய்ச்சிட்டு அப்படியே கொண்டு போகிறேன். எனக்கு கிராமர் வேண்டாம், ஏன்னா எனக்கு என்ன வருது, 10 மார்க் வருது. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், இப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுறேன்னு நினைப்பான். இது பண்ணுறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், ஐயா எனக்கு எந்த மார்க்குமே வர மாட்டேங்கியா, நான் என்ன பண்ணுறேன் கிராமர் படிக்கிறேன் அப்படின்னு தீவிரமாக படிப்பான். 4-5 மாதத்துக்கு படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 10 மார்க் வரும். இப்போ இவனும் என்ன நினைப்பான், 10 மார்க் வந்துட்டு 2 மார்க்லேருந்து 10 மார்க் வந்துடுச்சு, ஓகே சூப்பர் அப்படின்னு நினச்சி அந்த 10 மார்க் வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பான். இவன் என்ன பண்ண மாட்டான், அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு ரீடிங் நம்மளுக்கு வருது, நல்லா வருது, 10 மார்க் வருது, கொஞ்சம் கிராமர் படித்தா 10 20 ஆக்கலாமேன்னு நினைக்க மாட்டான். இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கிராமர் நம்மளுக்கு வருது, கிராமரில் 10 மார்க் வருது, கொஞ்சம் ரீடிங் பண்ண அந்த 10 20 ஆக்கலாம்னு நினைக்க மாட்டான். இப்போ என்ன ஆகுது,
எனக்கு இங்கிலீஷ் மார்க் வரல அப்படின்னா ஏன் வரலன்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாதானங்க சரி பண்ண முடியும். நீங்க என்னன்னா லெஃப்ட் டயர்ல பஞ்சர் ஆயிருக்கும், ஃப்ரண்ட் லெஃப்ட் டயர்ல, பேக் ரைட் டயர் பஞ்சர் ஓட்ட முடியாது. எங்க பிரச்சனையா இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான், என்ன பிரச்சனையா இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் அதை ரெக்டிஃபை பண்ணவே முடியும். ப்ராப்ளம் தெரியாம இப்போ உங்களுக்கே சொல்றேன், உங்களுக்கே தெரியாதுங்க. நிறைய பேர்ட்ட நான் பேசியிருக்கேன், அவனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கே தெரியாது. ப்ராப்ளம் தெரியாம எப்படி சொல்யூஷன் சொல்ல முடியும் சொல்லுங்க. ப்ராப்ளம் தெரியாம சொல்யூஷன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்க போறேன்னா, சொல்யூஷன் கொடுக்க போறது கிடையாது. முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு இங்கிலீஷே தெரியுமா? இங்கிலீஷ்ல மார்க் வரலங்கிறது ப்ராப்ளம் கிடையாது, சரியா? இங்கிலீஷ்ல மார்க் வரலங்கிறது ப்ராப்ளம் கிடையாது, அது சிம்டம். அது என்னதுன்னா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி, உடம்புல காய்ச்சல் அடிக்கிறது ஒரு சிம்டம். உடம்புக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு வெளியே காமிக்கிற விஷயம். எனக்கு மார்க் வரலன்னு சொல்லக்கூடாது, உங்க ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற நீங்க யோசிக்கணும். ஹாய் சார். ஹாய் சார். அபிட் சார். சொல்லுங்க மேம். சார் நான் வந்துட்டு இப்ப வெக்காப்ஸ் படிக்கிறேன். பட் எனக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல என்னால வெக்காப்ஸ். எனக்கு வந்துட்டு மெக்கப் பண்ண வராதுன்னு சொல்லிட்டு நான் பேங்கிங் எக்ஸாமே சூஸ் பண்ணேன். சரி, எனக்கு வெக்காப்ஸ் வந்துட்டு மனப்பாடம் பண்ண முடியல. நான் நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணாலும் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல சார். நான் வந்துட்டு உங்க வீடியோஸ் சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங் இதெல்லாம் பாக்குறேன் சார். பட் என்னால அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியல. எக்ஸாம் வந்துட்டு கிராமர் வந்து 1க்கு 2-3 வாட்டி பாத்துட்டேன் சார். அது ஓரளவு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு கிராமர். பட் வந்துட்டு எனக்கு ரீடிங் ஸ்கில்லோ வெக்காப்ஸோ இல்ல சார். நான் அதை எப்படி சார் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது? நீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ, அதெல்லாம் கேட்டு எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு ஓகே ஏன் ஞாபகம் இல்லை நான் சொல்றேன் பாருங்க. நீங்க தனியா படிக்கீங்க, கரெக்டா? கரெக்ட் சார். சரி, இப்போ இந்த விஷயம் இப்போ நான் சில விஷயங்கள் பண்ணுவேன். இது வந்துட்டு நாங்கள் எங்களுக்குள்ள காமெடியாக விளையாட்டுக்கு நாங்கள் பசங்க, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இது என்னன்னு சொன்னோம், ஜோசியம் பார்க்குறதுன்னு போவோம். அப்படின்னா என்னதுன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இதே மாதிரி 500 பேரோ 50 பேரோ 100 பேரோ எனக்கு இதே பிரச்சனையோட வந்திருப்பான். அவனுக்கு இதுதான் பிரச்சனை, இதுதான் காரணம்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதே பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். நான் அவங்க பிரச்சனையை கரெக்டாக சொல்கிறத வச்சு தான் எனக்கு சொல்யூஷன் தெரியும்னே நீங்கள் நம்பணும். இவங்க தனியாக படிச்சிருப்பாங்க, நம்பர் 1. நம்பர் 2, இவங்க ஓகே வந்துட்டு ரீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரீட் பண்ணுறதுனால எழுதி வச்சிங்களாமா, நோட்டில் எழுதி வச்சு படிச்சிங்களா? நோட்ல எழுதி வச்சுதான் சார் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த 5 வெக்காப்ஸ் மட்டும் கரெக்டா ஞாபகம் இருந்தது. அது வந்துட்டு ரிவிஷன் பண்ண அது கரெக்டா அந்த 5 வெக்காப்ஸ் தான் ஞாபகம் இருக்கு. அடுத்தடுத்து படிக்க அது மறந்துது சார். சரி, 3வது ரிவிஷன் பண்ணீங்களா? ரிவிஷன் டெய்லி ரிவிஷன் பண்ணிட்டு தான் சார் நெக்ஸ்ட் வெக்காப்ஸ் எழுதுவேன். முந்தின 5 வார்த்தை மட்டும் தான் ரிவைஸ் பண்ணுவீங்க? இல்ல சார், முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் ரிவிஷன் பண்ணுவேன். அதனால எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் வெக்காப்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல உள்ள வெக்காப்ஸ் மட்டும். அடுத்தடுத்து பின்னாடி போக ஞாபகம் இருக்காதுமா. முதல் பக்கம் 2வது பக்கம், முதல் பக்கம் நல்லா ஞாபகம் இருக்கும், அப்புறம் போக கொஞ்சம் குறையும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிருமே. ஆமா சார், அப்படிதான் சார் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பேஜ் அப்படியே அந்த ஞாபகம் இருக்கு நல்லா கரெக்டா. அதுக்கப்புறம் போக மறந்துடுது. இது ஸ்டாண்டர்டா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஏரர் தான். அடுத்த முக்கியமான விஷயம், இவங்க டெஸ்டே போட்டிருக்க மாட்டாங்க. ஓகே, கரெக்ட் சார். வெக்காப்ஸ்க்கு டெஸ்ட் போட்டது இல்லை. அப்போ இவங்க எங்கெங்க மிஸ்டேக் விடுறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் படிக்கிற மெத்தடாலஜி தப்பு, தனியா படிக்கக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2, நோட்ல எழுதி படிக்கிறது வந்துட்டு செட் ஆகாது. நம்பர் 3, இவங்க டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். இந்த 3 பிரச்சனையும் சரி பண்ணாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஓகே ஞாபகம் இருக்காத காரணம் என்னன்னா படிக்கிற மெத்தடாலஜி தப்பு. சரிங்களா? அப்போ நீங்க எங்க தப்பு விடுறீங்க அப்படிங்கிற பார்த்து நீங்க சரி பண்ணாத வரைக்கும் இந்த விஷயத்தை, இப்போ நான் சொன்ன ஒரு 3 விஷயம், இதை சரி பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை திருப்பி வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ நீங்கள் வேற இடத்துல படிக்கலாம். சரி, நான் வந்துட்டு ஹிந்து எடிட்டோரியலில் வார்த்தைகள் எழுதாமல் இந்தியன் எக்ஸ்பிரஸை பார்த்து வார்த்தை எழுதுறேன் சார்
அப்போ ஞாபகமான வாய்ப்பு இல்லை. இன்னும் உங்கள் ஒக்கே புக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதுலேருந்து நான் பார்த்து ஒக்கேபடி புக்கில் இருந்து பார்த்து நோட்ஸ் எழுதவா அப்படின்னா அதுவும் கிடையாது. எல்லாம் தப்பான சொல்யூஷன். ரூட் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை தனியாக படிக்கக்கூடாது, நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணணும். ஒன்று உங்களுக்கு சோர்ஸஸ் தெரியணும், எங்கெங்கிருந்து படிக்கணும். சரியா? யூடியூப் மட்டும் கிடையாது, யூடியூப்பை தாண்டி டெலிகிராமுங்கிறது ஒரு கடல், ஒரு கோல்டு மைன். இதில் கிடைக்கிற கண்டென்ட் யூடியூப்பில் கூட கிடைக்காது. எல்லா பெய்டு கண்டென்ட்டுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இதில் எங்கிட்டாவது எவனாவது போட்டிருப்பான். டெலிகிராமை வச்சு மட்டுமே நீங்கள் பாஸ் ஆகலாம், ₹1 செலவழிக்காமல். அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு யூடியூப் மேலே போகணும். பேங்க் எக்ஸாம், தமிழ் பேங்க் எக்ஸாம் எவ்வளோ வேணாம் கிளாஸ் எடுக்கலாம், அவ்வளோ பேரையும் பார்க்கணும், அவ்வளோ பேர் டெலிகிராம் சேனல் சேரணும், அவ்வளோ பேர் சேனல் குரூப்லையும் டவுட்டு கேட்கணும், கேள்வி கேட்குறவங்கள பார்க்கணும், வாசிக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். அப்போ இவங்க குரூப் ஸ்டடி பண்ணலை, நம்பர் 1. நம்பர் 2, படிக்கிற மெத்தடாலஜி அந்த நோட்டில் எழுதி படிக்கிறதுங்கிறது தப்பு. நோட்டில் எழுதி படிக்கவே கூடாது. நோட்டில் எழுதுனா ஞாபகம் இருக்காது. அதுக்கு எழுதுறதுமே உங்களுக்கு டைம் வேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் இவங்க ஃபாலோ பண்ணணும், அதை இவங்க ஃபாலோ பண்ணலை. ரிவிஷன் ஷெட்யூல்னால் என்னதுன்னா, ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் 4 ரிவிஷன் பண்ணணும். இந்த 4 ரிவிஷன் எப்போ பண்ணணும்னா 1, 3, 7, 21 24 மணி நேரத்துக்குள்ளே பண்ணணும். 3 நாளைக்குள்ள ஒரு ரிவிஷன் பண்ணணும், 7 நாளைக்குள்ள ஒரு ரிவிஷன் பண்ணணும், 21 நாளைக்குள்ள ரிவிஷன் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் 70% ஞாபகம் இருக்குன்னு. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம படிக்கிற விதம் தவறு. படிக்கிறோம் ஆனால் படிக்கிற விதம் தவறு. இங்கே நான் ராம்நகரில் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பையன் தான். அந்த பையன்ட்ட நான் எப்போயுமே சொல்லுவேன், அந்த பையன் என்ன பண்ணுவான்னா நைட்டு தூங்காமல் உட்காந்து படிப்பான். காலையிலையும் படிச்சுதான் இருப்பான், நைட்டு தூங்கவே மாட்டான். கேட்டால் சார் எப்படி சார் தூங்குறது, பாஸ் ஆகணும், படிக்கணும் அப்படின்னு. அதான் வெறி இருக்குது, கரெக்ட், வெறி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஈடுபாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் படிக்கிற விதம் தப்பு. எப்படின்னா செவுத்து வந்துட்டு முட்டி நான் இப்போ தள்ளி விட்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையாது. செவுத்தை உடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு முட்டி செவுத்தை உடச்சி தள்ளி விடணும்னு அவசியமே கிடையாது. அதுக்குன்னு சில டெக்னிக்கு, மெத்தடாலஜி, சில விதங்கள் இருக்கு. நைட்டு அந்த பையனை தூங்க சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா தூங்குனீங்கன்னா தான் மெமரி ரிட்டென்ஷன் வரும், ஞாபகம் இருக்கணும்னு நல்லா தூங்கணும். அதாவது படிச்சுட்டு தூங்கணும். வெறும் தூங்கினான்னு எதுவும் ஞாபகம் இருக்காது. ஒன்லி தூக்கம் கிடையாது, படிச்சுட்டு 6-7 ஹவர்ஸ் தூங்கணும். 8 ஹவர்ஸ் படிக்கிறீங்க, 6-7 ஹவர்ஸ் தூங்கணும். அப்போ அந்த மெத்தடாலஜி, அது ஒரு பார்ட் ஆஃப் மெத்தடாலஜி, இது ஒரு பார்ட் ஆஃப் ரிவிஷன் மெத்தடாலஜி. இந்த விஷயங்கள் தெரியுதான் டெக்னிக் ஃபைன் ஆகும். படிக்கிற விதம், படிக்கிற மெத்தடாலஜி சரியாக வரும். மெத்தடாலஜி சரியாக வரலைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பயங்கரமாக படிக்கிறவனாலும் சரி, ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் டெக்னிக் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சாதாரண ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 60% திக்கி திணறி தான் எடுத்திருக்கேன். நான்லாம் 65% தான் 12th. நான்லாம் இந்த குரூப்பு தான் அந்த குரூப் தான் கஷ்டப்பட்டு தான் படித்தேன். எதுவுமே மேட்ரு கிடையாதுங்க. ஒழுங்காக இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வாங்க, ஈடுபாடோடு படிங்க, உங்களுக்காக படிங்க. நான் இதை பண்ணணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தோளில் தூக்கிட்டு படிங்க. கரெக்டான மெத்தடாலஜியில் படிங்க. சார் நான் ஒன்று கேட்கலாமா சார்? கேட்கலாம் சார். நான் தனியாக தான் படிப்பேன் சார். ஒரு நாளைக்கு 10 ஒர்க்கவுட் படிப்பேன் சார். ஆனால் அந்த 10 ஒர்க்கவுட்டுக்கு எப்படி எடுப்பேன்னா ஒரு 20 வேர்ட்ஸ் இருப்பேன். அதாவது டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் சார். ஓப்பனாக சொல்ல போனால் யூடியூப்ல இருக்கிறவங்க சார், கிரிமிசா டென்சி மேம் இருக்காங்க சார், அவங்க லைவ் காலில் பார்ப்பேன் சார். ஆக்சுவலாக நான் ரெகுலராக பார்ப்பேன். நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். நோட்ஸ் எடுத்து வச்சு அது நான் என்ன பண்ணுவேன், 1 hour நான் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பழசி ரிவிஷன் பண்ணுவேன். புதுசு படிச்சுட்டு அப்படியே ஒரு கிளான்ஸா அப்படியே நான் படிச்சேன் சார். ஆக்சுவலியா பட் எனக்கு அந்த வேர்டோட மீனிங் புரியுது. பட் ஆனா அந்த சென்டென்ஸோட அந்த வேர்ட் போய் சொல்லுவாங்களா சார், ஆக்சுவலா வேர்ட் பவர், அது எனக்கு ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியல. ஆக்சுவலி இப்ப கோர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இம்பார்ட்டன்ட் சைடு ஒரு இடத்துல வருது, இன்னொருல வேற மீனிங் வருது. அது எனக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண சார். அது எப்படி பண்ணணும் சார்? இப்போ நீங்க சொல்றது ஒரே வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்கும் ப்ரோ. நீங்க சொல்றது எக்ஸ்போஷர் வரணும். இந்த மாதிரி வார்த்தையை நீங்க முதல் தடவை படிச்சுட்டு போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுமிச்சு முடியாது. இந்த மாதிரி வார்த்தையை அப்ப நான் என்ன பண்ணணும், நான் முன்னாடியே பார்த்துருக்கணும்.
நான் முன்னாடி பாருங்க உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு நான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இருக்குல்ல சார், இந்த 3க்கும் 200 hours. ஈச் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோனா 200 hours. 200 hoursங்கிறது ரொம்ப வந்துட்டு சாதாரணமான ஒரு இதுவாக தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ மாதம்? 6.5 மாதம். 6.5 மாதத்துக்கு 200 hours வந்துடும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒழுங்காக படித்தேன். 200 hours கிளாக் பண்ணுறீங்களான்னு பாருங்க. 200 மணி நேரம் நான் படிச்சிருக்கேனா? இங்கிலீஷ்னு எடுத்தேன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு படிக்கும். 200 hours படிச்சிருக்கேனா? இது ப்ரிலிம்ஸ். சார் கேக்குதா சார்? கேக்குது, சொல்லுங்க. அதே மாதிரி சார் எனக்கு என்ன சொல்றது, கிராமர்லுமே எனக்கு வந்து இப்ப உங்க கிராமர் நான் ஃபுல்லா உங்களுக்கு நான் ஃபுல்லா நான் டிபெண்ட் பண்ணிக்கிறேன். வேற எந்த டீச்சர்ஸையும் நான் வந்து டிபெண்ட் பண்ணல. எனக்கு என்னன்னா எனக்கு அந்த நீங்க சொல்ல கான்செப்ட் நல்லா புரியுது. பட் அது என்ன அப்ளை பண்ண முடியல, அப்படிதானே? அப்ளை பண்ண முடியல, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி சார். எனக்கு இன்னும் சொல்ல போனா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நீங்க போடும்போது கரெக்டா வருது, எனக்கு நான் கரெக்டா யோசிக்கிறேன். இது வந்து இன்ட்ரோ, இதை வந்து அந்த இன்ட்ரோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணது, இது வந்து கோரு, இது வந்து இந்த 10% சொல்லிட்டு அழகா வருது. எனக்கு நான் தனியா போட்டா எனக்கு வருது, எனக்கு கொஞ்சம் வருது. அதாவது இனி இப்போ நான் வந்து 5 போடுறேன்னா ஒரு 2 கரெக்டா ஆகுது, 3 கரெக்டா ஆகுது. அதுக்கு மேல நான் வர முடியல. ஏன் அது எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். ஆக்சுவலி எனக்கு அது ப்ரோ, இது வந்துட்டு எவ்வளோ நாள் படிக்கீங்க? 6 months, 4 months, 5 months? நான் சார் எவ்வளோ நாள் படிக்கீங்க? நான் ஒரு 1.5 years படிக்கிறேன் சார். சரி, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்களா? நான் RRB +க்கும் RRB PO கிளியர் பண்ணிட்டேன் சார். சரி, ஓகே. IBS வந்து 0.5 சார். சரி, இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை நினைக்கிறீங்களா? நிறைய பேர் இதே இது சொல்லியிருக்காங்களா சார்? இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இருக்குன்னு தோணுதா, இல்லை நிறைய பேர் இதே பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு 100ல ஒரு 60% ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி இருப்பாங்க எனக்கு தோணுது சார். 90% இப்படி தான் ப்ரோ இருப்பாங்க. சரியா? அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்டடினா என்னன்னு புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் யூ லேர்ன். சரியா? இந்த லேர்னிங்கிற ஏரியாவில் தான் நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்க, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எல்லாமே. சரியா? இப்போ இந்த டைமில் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இதுதான் அப்படின்னு கற்றுக்கும். 2வது என்ன அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப்பு லேர்ன்லேருந்து எங்கே போகணும்னா ஒர்க் டுகெதர். ஒர்க் டுகெதர் என்னன்னா, ஏன் கூட இப்போ கிளாஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் கிளாஸ் பார்க்குறீங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம். பேராஜம்பிள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிறோம். என் கிளாஸை போடும்போது உங்களுக்கு வரும், கிளாஸ் நான் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு வருது அப்படின்னு வரும். சரியா? 3வது ஸ்டெப்பு மார்க் டெஸ்ட். நான் மார்க் டெஸ்ட் எடுக்கிறேன் சார். நான் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது இங்கே வச்சு டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு வருது. அது 3வது ஸ்டெப். ஃபைனல் ஸ்டெப் தான் என்னதுன்னா ஆக்சுவல் எக்ஸாமில் வர்றது. ஓகே. இப்போ நீங்க எந்த லெவல்ல இருந்தீங்கன்னாலும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த மசில் மெமரி வந்துட்டு, மசில் மெமரி இருக்குல்லங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க இந்த கோட்டு பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. நான் வந்துட்டு 1000 கிக்கு, எனக்கு வந்துட்டு 1000 கிக்கு தெரிஞ்சவனை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. யாரை பார்த்து பயம் இருக்குன்னு பாரு. ஒரு கிக்கு வந்து ப்ராப்பரா தெரிஞ்சு பார்த்தனா, ஒரு கிக்க 1000 தடவை பிராக்டிஸ் பண்ணவனை பார்த்தோம். இப்போ ஒரு கிக்க 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்றதுக்கும், ஒரு கிக்க 100 தடவை ப்ராக்டிஸ் பண்றதுக்கும், ஒரு கிக்க 500 தடவை ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு சார். இப்போ நம்ம இந்த 3ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். நம்ம இந்த 3ல இங்க இருப்போம். இப்போ அதனால தான் ஆரம்ப கட்டத்தில் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ தான் புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க போது நம்மளுக்கு இங்கே தான் இருக்கு. இப்போ நான் வந்துட்டு இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நான் உங்களை ஒன்று சொல்கிறேன், சிம்பிள், ரொம்ப ஈஸியான, ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் மட்டும் இதுக்கு செலவழிச்சா போதும். பண்ணுவீங்களா நீங்கள்? கண்டிப்பாக சார். சரி, பாஸ் ஆகிற வரைக்கும் எவ்ரி சிங்கிள் டே 15 மினிட்ஸுக்கு பேராஜம்பிள் போடுங்க. ஓகே சார், கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் சார். எனக்கு வந்துருச்சு, சரியாயிடுச்சு, நல்லா வருது, ஈஸியா, அந்த கதை கிடையாது. டெய்லி எவ்ரி சிங்கிள் டே இதை பண்ணும். ஓகே சார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருமா? இது டைம் ஆக ஆக, நாள் ஆக ஆக, எவ்ரிடே இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதை பண்ணிக்கிட்டே ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் எந்த லெவலில் இல்லைன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் இந்த லெவலில் இல்லை, நீங்கள் இந்த லெவலில் இல்லை. கூட போடும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு வருது, கூட போகும்போது வரும். மார்க் டெஸ்ட்டில் வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த லெவலுக்கு வருதான்னு பார்க்கணும்.
அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். மார்க் எப்படி வருதுன்னா சார் அது என்ன சொல்றது, சம்டைம்ஸ் வந்து அந்த பேசேஜ் புரியுச்சுன்னா அந்த கண்டினியூட்டி எனக்கு கரெக்டா புரிச்சுன்னா தப்பு டிப்புன்னு கரெக்டா போட்டுறேன் சார். இப்போ அந்த சில நேரத்துல இதை கரெக்டா ப்ராப்பரா இந்த கன்வெர்ட் பண்ண முடியலன்னா அந்த மிஸ்மேட்ச்ல போயிடுது எனக்கு. அது போயிடுது எனக்கு. நான் அந்த மாதிரி செய்யறது எனக்கு சொல்லி நடத்தேன் சார். ஹலோ ப்ரோ கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் கடைசியா சொன்னது கட் ஆயிடுச்சு. என்ன சொன்னது? உங்களுக்கு வந்து மார்க் லிஸ்ட்ல பாதி வருது, சில நேரம் வருது, சில நேரம் வர முடியும், அப்படிதானே? ஆமா சார். அந்த இன்ஸ்டன்டா இருக்கு. அந்த கிரஸ்ட் மேல போய் கீழே வருது, மேல போய் கீழே வருது. சரி, அந்த சீரா அந்த ப்ரோஸ் வர மாட்டேங்குது. ஒரே நிமிஷம். இப்போ நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் தானே? ஆமா சார். நீங்க வந்து சாதாரண இங்கிலீஷ் மீடியம். நீங்க வந்துட்டு சிபிஎஸ்சினா உங்களுக்கு ஸ்டாண்டர்டா மார்க் வரும். நீங்க நார்மல் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்னா பிலிம்ஸ்ல ஒரு 10 to 15 வரும், இல்ல 15-20 வரும், இல்ல சம்டைம்ஸ் 20க்கு மேல கூட வரும். அது உங்களுடைய எதுல இருந்து மார்க் வருது உங்களுக்கு? எனக்கு மோஸ்ட்லி வந்து பேராஜம்பிள் சம்டைம்ஸ் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா வருது சார். ப்ரோ அப்படி இல்ல, ஆர்சி கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா வருது. அப்படி இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, நான் உங்கள்ட்ட என்னைக்குமே எந்த டாபிக்ல இருந்து வருதுன்னு நான் கேட்கவே மாட்டேன். அது வேண்டவே வேண்டாம். நீங்க மேல ஆப்ரேட் பண்ணக்கூடாது, எனக்கு கீழே தான் ஆப்ரேட் பண்ணணும். இதுதான் ஃபவுண்டேஷன். உங்க ரூட்ல இதுதான் இருக்கும். உங்களுக்கு கிராமர்ல இருந்து வருதா, ஒகேபுலரில இருந்து வருதா, ரீடிங்ல இருந்து வருதா? ரீடிங்ல வருது சார். சரி, ரைட். அப்ப எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும்? கிராமர் அண்ட் வொகாப். ரைட், ஓகே. இப்போ கிராமர் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாம வந்து லாக் ஆயிருவீங்க. கரெக்டா? ஆமா சார். இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கிராமர் படிப்போம். ஆனா படிக்கிறது வந்துட்டு நீங்க எக்ஸாம் என்ன பண்ணுவீங்க? எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? கிராமரே படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? எல்லாமே ரீட் பண்ணி போடுவீங்க. எல்லாம் ரீடிங். கிராமர் படிக்கும்போது என்ன ஆகணும்? நம்ம படிக்கிறத ஸ்டாப் பண்ணி அந்த செக்டரை பார்க்கணும். நம்ம எங்க எரர் ரிசல்ட்டா இருக்குன்னு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மைண்ட் அதுக்கு ஒத்துக்காது. எனக்கு ஏற்கனவே இந்த கொஸ்டின் வருமே, ஓரளவுக்கு வருமே, எனக்கு இது பாதி வருமே, நான் ரீட் பண்ணியே போட்டுருவேனே அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா படிச்சது யூஸ் ஆகாம அது பாட்டுக்கு ஓரமா இருக்கும். நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பேன், பழைய மெத்தடாலஜிலே போட்டுட்டே இருப்பேன். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிறீங்க ப்ரோ, சரிங்களா? இது எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து மில்க் இருக்கு, பால் இருக்கு, சரியா? பாலில் வந்துட்டு இப்போ ஸ்வீட்னஸ் இல்லை. ஸ்வீட்னஸ் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸ்வீட்னஸுக்காக சுகரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எதையோ ஒன்று வச்சிருக்கீங்க, சரியா? இதை எடுத்து வச்சுட்டா ஸ்வீட்னஸ் வந்துருமா? வராது சார். என்ன பண்ணணும்? இதை கலக்கணும், இதை மிக்ஸ் பண்ணணும், இது கூட சேர்க்கணும். அப்படின்னாதான் ஸ்வீட்னஸ் வரும். அப்போ நீங்க படிச்சதை நீங்க கத்துக்கிட்டீங்கல்ல, அது கூட நீங்க கிராமரை ஆட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சாதான் உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். இல்லைன்னா அப்படியே லாக் ஆகி நிற்கும். ஓகே சார். சார் அதே மாதிரி நான் அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். நீங்க கிராமர் பாத்துருவீங்க, நீங்க சென்டென்ஸ் ஸ்பிட்டிங் பிராக்டிஸே பண்ணிருக்க மாட்டீங்க. என்ன சென்டென்ஸ் ஸ்பிட்டிங் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கிராமர் வச்சு வரும். நீங்க சென்டென்ஸ் ஸ்பிட்டிங் பண்ணிருக்கவே மாட்டீங்க. பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் அப்ளை பண்ற பிரச்சனையே இருக்காது, ஒரு யாருக்குமே இருக்காது. சென்டென்ஸ் ஸ்பிட்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் சூப்பரா பிடிக்கிறாரு, இவர் சூப்பரா போடுறாருன்ட்டு நல்லா அதை ஒரு படம் மாதிரி பார்த்து கை தட்டிட்டு போயிடுவானுங்களே தவிர்த்துட்டு, அவங்களா உள்ள போந்து அது கொஞ்சம் கஷ்டமானது ஒன்னு சென்டென்ஸ் ஸ்பிட் பண்ணுவோம் பிடிப்போன்ற ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க இது பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சரியாகும். சார் நான் ஆக்சுவலி சென்டென்ஸ் ஸ்பிட் பண்ணேன், பட் எனக்கு எப்படி ஆயிடுச்சு, நான் ஒரு ஸ்டேஜ்ல என்னடா பண்ணிட்டே ஆயிடுச்சு சொல்லிட்டு அந்த போர்டு அடிச்சுது சார், அதை விட்டுருவேனா அதுல போயிடுது எனக்கு. அதுதான் தோணுது, அதான் பிரச்சனைன்னு தோணுது எனக்கு. ஓகே 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 ஓகே, புரியுது. திருப்பி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா? திருப்பி எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் அப்படியே தேடி 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 ரூட் இது ஏன் வருதுன்னு ரூட்ல போய் பார்த்தீங்கன்னா கீழே என்ன இருப்பான் அப்படின்னா, சரி கொஞ்சம் போர்டு அடிச்சுட்டு அப்படிங்கிறதா இருக்கும், இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைதான் இருக்கும். அதுதான் இருக்கும், அது தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. ஆமா சார், எனக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இப்ப இருக்கு. அப்ப நீங்க சரி பண்ணா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிடணும். நீங்க இன்னைக்கு கிளாஸ் பார்க்கறது முக்கியம் கிடையாது ப்ரோ, என்னைக்கு கிளாஸ் பார்க்கணும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் க்ரோ ஆகும்.
மனசளவில் அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈடுபாடு, ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். படிக்க நல்லா இருக்கேன்னு தோணணும். பேசிக்காக டோபமைன் ஹிட்டு வரணும். ஓகே சார். ஓகே, இங்கே ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டேன். சரி, நீங்கள் கேட்கும் போது எனக்கு டவுட்ஸில் அப்படியே இதாகி போயிடுது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஏரியாவை நீங்கள் படிக்கணுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஏரியா ஒமிட் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாக்கான மார்க் உங்களுக்கு வராதுங்க. இங்கிலீஷில் எதை சார் செக் பண்ணுவாங்கன்னா 3யுமே தான் செக் பண்ணுவாங்க. இப்போ கேட்குற இங்கிலீஷில் இது மட்டும்தான் அது மட்டும்தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க, எல்லாமே செக் பண்ணுவாங்க. ரீடிங்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நிறைய ரீட் பண்ணணும், கிடைக்கிறத ரீட் பண்ணணும், என்றைக்குமே ரீட் பண்ணணும். சரியா? ஸோ இது ஒரு பேசிக் ஐடியா. இது ஒரு பேசிக் ஐடியா. இப்போ இதே டைமுக்கு நாளைக்கு நம்ம ஒரு மீட் போடுவோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போகிறோம். ஒரு அரை மணி நேரம் விஸ்வா சார் எடுப்பார், ஒரு அரை மணி நேரம் நான் எடுப்பேன். ரீசனிங்க்கு நான் ஒரு ஸ்டாஃப் நம்ம சிமியோன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அவர்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு லிங்க் அனுப்பி விடுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குள்ளேயும் ஒரு அரை மணி நேரம் நம்ம போவோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிராமரில் ஆரம்பிக்கணும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அப்போ வேறு இதுலேயே ஆரம்பிக்கணும். அவனும் அதே தான், கிராமரில் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் யாருக்கு திரும்ப மார்க் வரும்? யாருக்கு மார்க் வரும்? தமிழ் மீடியமும் கிராமர் படிக்காங்க. நீங்கள் பேசிக்ஸ்லாம் படிச்சிட்டிங்க, பேசிக்லாம் பார்த்துட்டேன் சார், என்கிட்ட நிறைய வர கம்ப்ளைண்ட் தெரியுமா, பேசிக்லாம் பார்த்துட்டேன் சார், மார்க்கே ஏறலை சார். மார்க் ஏறாது ப்ரோ, பேசிக் பார்த்தா மார்க் ஏறும் நான் சொல்லவே இல்லை ப்ரோ அப்படின்றது. பேசிக் பார்த்தா மார்க் ஏறும் நான் இன்றைக்காவது அந்த வீடியோவில் பாருங்களேன், பேசிக் பார்த்தீங்களா உங்களுக்கு மார்க் வந்துடும் எதாவது சொல்லிடுறேன். கிடையவே கிடையாது. ஏன் கற்றுக்கிறது முக்கியம் கிடையாது, அதை அப்ளை பண்ண தெரியணும். பேசிக் பார்த்து பேசிக் அப்புறம் சென்டென்ஸ் ஃபிட்டிங்கு போகணும். சென்டென்ஸ் ஃபிட்டிங்கை ஒழுங்காக அப்ளை பண்ணாதான் கிராமர் யூஸ் ஆகும். சார் நீங்கள் கிராமர் படிக்கிறது முக்கியம் கிடையாது சார், சென்டென்ஸ் ஃபிட்டிங் பண்ணாதான் சார் கிராமர் யூஸ் ஆகும், இல்லைன்னா யூஸே ஆகாது. நான் சொன்ன மாதிரி ஒரு சைடில் அந்த ஸ்வீட்டு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நல்லா நாட்டு சர்க்கரையே டன் கணக்கில் கிலோ கணக்கில் ஏற்றி வச்சுருப்பீங்க சார். நான் 10 கிலோ வச்சுருக்கேன் சார். நாட்டு சர்க்கரை முக்கியமே கிடையாது, கலக்கணும், மிக்ஸ் ஆகணும், அதை அப்ளை பண்ண தெரியணும். அப்போது இங்கே கற்றுக்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா உங்களுக்கு கற்றுக்காததுக்கு ஈக்குவல் தான். நான் இவ்வளோ கிளாஸ் பார்த்துட்டேன், பார்த்ததுடைய விளைவு, பார்த்ததுடைய எஃபெக்ட் உங்களுடைய அப்ரோச்சில் தெரியலைன்னா உங்களுக்கு அதுவும் லாக் ஆகி தான் நிற்கும். சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து கேட்கறேன் தப்பா சார், நான் வந்து பிகினர் இல்லை சார், மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி. எனக்கு வந்து இப்போ நான் இங்கிலீஷ் இப்போ SBI PO மெயின்ஸ் எடுத்தேன். அந்த செக்ஷனல்ல வந்து ஒரு 10+ வந்து சார். செக்ஷனல்ல வந்து 10+ வந்து கன்ஃபார்ம் வந்து சார். 10ல இருந்து 12க்குள்ள எனக்கு வந்து இங்கிலீஷ். சரி ப்ரோ, நீங்க இங்கிலீஷ் மீடியம் தான் ப்ரோ. நீங்க வந்துட்டு ஒன்லி உங்க ரீடிங் வச்சு தான் போடுவீங்களா இருக்கும். ஒண்ணு இப்படி இருப்பீங்க. ஆமா சார், இங்கிலீஷ் மீடியம் தான். பட் இப்போ 3 months வந்து உங்க கிராமர் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்ல. சரி, ஒரு நிமிஷம். நீங்க எப்போ ப்ரோ ஆரம்பிச்சீங்க, எப்போ படிக்க ஆரம்பிச்சீங்க? நான் லாஸ்ட் இயர் ஜூலை இந்த மந்த்ல வந்து 1 year ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சார். சரி, இப்போ நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ இது எல்லாருக்குமே ஒரு கிளாரிஃபைங்கா இருக்கும். இப்போ நீங்க போன ஜூலைல இருந்து ஆக்சுவலா இங்கிலீஷ் அப்போ படிக்கலையா? இல்ல சார், போன ஜூலை நான் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் மார்க் போட்டப்போ எனக்கு வந்து நல்லா வந்தனால நான் ப்ரிலிம்ஸ்க்கு ஆக்சுவலா இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை சார். அதுல வந்து 30க்கு எப்படினாலும் ஒரு 25+ அந்த ஒக்காப்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுது. வந்து மற்றபடி வந்து கிராமர் சைட்லயும் சரி ரீடிங் சைட்லயுமே வந்து மார்க்ஸ் எல்லாம் வந்துடும் சார். ஒக்காப்ல மட்டும் தான் மிஸ் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆனா மெயின்ஸ் நான் வந்து ஓனா ப்ரிப்பேர் பண்றேன். எங்கேயும் கோச்சிங் ஜாயின் பண்ணாம பண்றதுனால எனக்கு மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம IBPS கிளர்க்கும் SBI கிளர்க்கும் மெயின்ஸும் அட்டன் பண்ணேன் சார். அந்த ரெண்டுலயுமே மார்க் வந்து ரொம்ப கம்மி. இங்கிலீஷ்ல மட்டும்தான் ஒரு 28, 29. அதான் ப்ரோ, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு மார்க் வருதுன்னு நீங்க விட்டுறீங்க. சரிங்களா? அது வந்து பண்ணவே கூடாது. ஆக்சுவலா உங்களுக்கு ரீடிங் வச்சா மார்க் வருது. சரி, இப்போ கிராமர் ஒகேப் நீங்க டச் பண்ணாம இருக்கும்போது அதுக்கான மார்க் உங்களுக்கு வராது. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, SBP உங்க ஷிஃப்ட்டுக்கு உங்க நேரத்துக்கு நிறைய கிராமர் வச்சு கேட்டோன்னு வச்சுக்கிடுவோம். 15 மார்க் கிராமர் பேஸ்டா கேட்டான், 5 மார்க் ஒகே பேஸ்டாவும் 10 மார்க் ரீடிங் பேஸ்டாவும் கேட்டாங்க. நம்ம தெரிஞ்ச ரீடிங் பேஸ்டை வச்சு மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்கோர் ஏறுமே தவிர்த்து மீதி 2க்கு வரவே வராது. இப்ப வந்து இல்ல, இப்ப அந்த 12க்கு மேல நினைச்சு இப்ப நம்ம புஷ் பண்ணணும்னா புஷ் பண்ண முடியுமா சார்? 20க்கு அழகா புஷ் பண்ணலாம்.
20க்கு என்ன ப்ரோ 30க்கு புஷ் பண்ணலாம் ப்ரோ. உங்க பிரச்சனை என்னங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? அதை சொல்லுங்க. இல்ல சார் இப்போ வந்து இங்கிலீஷ்ல இப்ப இது மெயின்ஸுக்கு வந்து 20 மார்க் தான் சார் டோட்டலாவே நமக்கு செக்ஷனலுக்கு. எஸ்பிபிஓக்கு சொல்றீங்களா? எஸ்பிபிஓ மெயின்ஸ் சொல்றீங்களா? சரி, ஓகே ஓகே. அப்ப ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு மார்க் வந்துட்டு மெயின்ஸ்க்கு வர மாட்டேங்குது. இல்ல சார், நான் வந்து கிராமர் வந்து எப்படின்னா ஸ்கூல்ல படிச்சது, பட் ஃபுல்லா கிராமர் மட்டும் வச்சு அப்ரோச் பண்றேன் அப்படின்னு. அதுதான் ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, அதுதான் இப்போ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு புரியல, இப்போ நீங்க என்ன செய்வீங்க? ஃபாஸ்ட் டைம் புரியல, இல்ல அரைகுறையா புரியுது, இப்போ என்ன செய்வீங்க? ஆமா சார், இப்பதான் சார் நான் வந்து சென்டென்ஸ் என்னால போட முடியலன்னா நான் கிராமர் சைடு போவேன், அது இல்லைன்னா நான் போக மாட்டேன். ஆமா ஆமா ஆமா, அதை ஃபர்ஸ்ட் இப்பதான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ இப்பதான் நீங்க 3 மாசமா கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போடணும். ஏன்னா ஒரு வருஷமும் நீங்க படிக்கல, இங்கிலீஷ் படிக்கலங்கும் போது அதுக்கு சேர்த்து வச்சு டைம் போடணும். சேர்த்து வச்சு டைம் போட்டு கிராமர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரீடிங் சூப்பரா வரும். ஓகே சார், ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்களா? சோ நீங்க போற ட்ராக் கரெக்ட் தான், மாத்தாம ட்ராக். ஓகே சார். சார் நான் இப்போ வந்து பேசிக் கிராமர் முடிச்சுட்டேன் சார், சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் என்ன சார் பார்க்கணும்? கனெக்டர்ஸ், ஃபிக்ஸ்டு ப்ரிபோசிஷன் அந்த மாதிரி என்ன சார் பார்க்கணும் நெக்ஸ்ட்? பேசிக் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங் போட்டிருப்போமா, ப்ரோனவுன் டாபிக் போட்டிருப்பேன். ப்ரோனவுனுக்கு அப்புறம் ப்ரிப்போசிஷன், அப்புறம் கனெக்டர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகாது. ஏன்னா நீங்கள் கற்றுக்க தான் செய்றீங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ நீங்கள் அதுக்கு அடுத்த வீடியோஸ் அப்படி கண்டினியூஸாக பாருங்கள். ஆனால் திருப்பி நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு ஷார்ட்கட்டு நான் 10 நாள் படிக்கணும், 10 நாள் எனக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகணும்னா அது வந்துட்டு இம்பாசிபிள், யாருக்குமே பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. ஸ்லோவாக ப்ராப்பராக பில்ட் ஆகுறது ஸ்லோவாக பில்ட் ஆகுங்க. ஷார்ட்கட் என்றைக்குமே லைஃப்லையும் சரி, எஜுகேஷன்லையும் சரி, எதுலனாலும் சரி ஒர்க் அவுட்டே ஆகாது. இருக்கிற பெஸ்ட் ஷார்ட்கட்டே கிராமர் வந்துட்டு 1 இயராவே பார்த்துட்டு தான் சார் உங்க வீடியோவே நான் 2 தடவை அதாம்மா அடுத்து பாருங்கன்னு சொல்றேன். அடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே சார். சரிங்களா? சார் கேக்குதா சார்? சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. சார், இப்போ ஒரு 20 days தான் சார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சரி, ஹலோ சொல்லுங்க. மார்க் போட்டு பார்த்தேன் சார், எனக்கு ஒரு 20 மார்க் கிட்ட வந்தது, 20-19 மார்க் வந்தது. இங்கிலீஷ்ல போடும்போது ஒரு 3-4 மார்க் தான் எனக்கு வந்தது. பிளஸ் வந்துட்டு உங்க வீடியோ பாக்குறேன், எனக்கு அந்த வீடியோ நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. ஆனா ஒரு கொஸ்டின் போய் பார்த்தா எனக்கு அந்த எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார். அதான் ப்ரோ, இப்போ அங்க பாருங்க, அது வந்து உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல தெரியாது. நீங்க உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகணும், 2 மாசம் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகணும்னா அது நான் ஆளே கிடையாது. அதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்குன்னு சொல்றேன், எல்லாருக்குமே சொல்றேன், நீங்க ஸ்லோவா ஃபவுண்டேஷன் போட்டு அதை அப்ளை பண்ணக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மார்க் வரும். உங்களுக்கு 3 months ப்ராப்பரா நான் உங்கள்கிட்ட படித்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. உடனே அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வி ஆர் ஸ்டடியிங் ப்ரீ பேங்க் எக்ஸாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபவுண்டேஷன் போடுவோம். முதல்ல அந்த ஃபவுண்டேஷன் சரியாக இருந்து சரியாக போட்டாதான் அதுக்கு மேலே தான் எனக்கு மார்க்கே வருங்க. நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் உங்களுக்கு பில்ட் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு மேலே ஒன்றுமே எழும்பலை, பில்டிங்கே மேலே வரல, எனக்கு மார்க்கே இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டீங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஒன் சிங்கிள் ஸ்டூடெண்ட் கூட சார் நான் உங்கள் கிளாஸ் நிறைய பார்த்துட்டேன், 6 மாதத்துக்கு பார்த்துட்டேன், கண்டினியூஸாக பார்த்துட்டேன், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டேன், எனக்கு இம்ப்ரூவ் ஆகலைன்னு ஒருத்தங்க கூட சொன்ன கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, என்னென்னா நான் கிளாஸ் பார்த்துட்டு இம்ப்ரூவ் ஆகலைன்னு வாங்க. எவ்வளோ கிளாஸ் பார்த்தீங்க? வெறும் 20 கிளாஸ், 21 கிளாஸ். பேசிக் 21 பார்த்துட்டேன் சார், இம்ப்ரூவ் ஆகலை. பேசிக் 21 பார்த்தா இம்ப்ரூவ் ஆகாது. பேசிக் 21க்கு அப்புறம் சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங் பண்ணணும். அந்த சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் ப்ரோனவுன், ப்ரிப்போசிஷன் அண்ட் கனெக்டர்ஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணி நான் போட்டிருப்பேன். அதை பார்த்து உங்களுக்கு எக்ஸாமில் அப்ளை ஆகும்போது தான் வரும். ஆனால் இது 100% ஒர்க் ஆகும். 100% ஒர்க் ஆகும்.
சார் இந்த சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங் ஹலோ சார். சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங் சொல்றீங்க சார், ஒரு நிமிஷம் அது நியூஸ் ஒவ்வொருத்தங்க பேப்பர்ல போய் பண்றதா இல்ல நார்மல் கொஸ்டின்லயே பண்றதா சார்? ரெண்டுலேயுமே பண்ணணும் ப்ரோ. நியூஸ் பேப்பர்லேயும் பண்ணணும், நார்மல் கொஸ்டின்லேயும் பண்ணணும். நியூஸ் பேப்பரில் பண்ண தான் கொஸ்டின்லாம் வரும். சரியா? ஒரே நிமிஷம் ஒரு சின்ன விஷயம். சரியா? எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக பயங்கரமாக தலைவலிக்குது. ஏன்னா நான் அவசரமாக வந்து எடுத்தேன். இன்னைக்கு ஃபுல்லாக நான் ஓடிட்டு காலையில் சாப்பிடலாம், மத்தியானமும் சாப்பிடலாம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. நான் கிளாஸ் இப்போ முடிச்சிடுறேன். உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு டைமிங் உங்களுக்கு போட்டுருவாங்க. விஸ்வாஸ் சார் ஒரு 1/2 hour, நான் ஒரு 1/2 hour நாங்கள் எடுப்போம். அதுக்கப்புறம் உங்கள் டவுட்ஸ் கேளுங்க. ஏன்னா இப்போ பண்ணால் எனக்கும் எஃபிஷியண்ட்டாக இருக்காது, உங்களுக்கும் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. உங்களுக்கு எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணுவாங்க. எவ்ரி சிங்கிள் டவுட் கிளியர் பண்ணுவாங்க. சரியா? பட் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படிங்க. இது ஒர்த்தான ஒரு எக்ஸாம் தான். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இங்கே காசு கொடுத்து போகலாம் முடியவே முடியாது. சரியா? உங்களுக்கு லிங்க் அனுப்புனாங்கல்ல, அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புவாங்க. குரூப்பில் ஆட் ஆகிக்கிடுங்க. குரூப்பில் என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேளுங்க. சரியா? ஸோ அந்த கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு போதும், இதுக்கு மேலே எனக்கு முடியல. எனக்கு ரொம்ப தலை அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம பார்த்துப்போம். சரிங்களா? தேங்க்யூ.